எந்தையுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாறுமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். மணிவாசகத்திருந்தவருடைய திருவாசகத்தை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவலும் கூட்டியிருக்கிறது. திருத்தோல்நோக்கம் என்ற பகுதியை நாம் பார்த்து வருகிறோம். இதிலே 3 பாடல் நாம் பார்த்திருக்கிறோம். பொருட்பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்குளிர்ந்து அங்கு அருட்பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆளாமோ என்று இந்த பாட்டுல ஒரு பாட வேறுபாடு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கிறார் அருணாச்சலம் அவர்கள். அருணாச்சலம் அவர் சிறந்த அறிஞர். அவர் திருவாசக ஆராய்ச்சி குறிப்புகள் ஒரு சின்ன புத்தகம் என்கிட்ட இருக்குது. அதை பார்த்தா கூட ஒரு சில விஷயம் உங்களுக்கு சொன்னேன். அதுல இந்த பாட்டுக்கு பொதுவா பாட வேறுபாடுகள் ரொம்ப இல்லை, திருவாசகத்துல ரொம்ப இல்லை. இருந்தாலும் சில இடங்கள்ல அவங்க எடுத்து எழுதுறவங்க இப்படி தவறா எழுதிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு சில பாடல், ஒரு 5-6 பாடல் எடுத்து காட்டுறாங்க. அந்த 5-6 பாடல் எடுத்து காட்டுற இந்த ஒரு பாட்டு முக்கியம் எடுத்து காட்டுறாங்க. அந்த விருப்புற்று வேடனார் சேடு அரியன் இருக்கு பாருங்க. அப்பா கூட பாடவே அப்படி சேடு அரியன் தான் போட்டிருக்காங்க. சேடு எரியன் இருக்கணும், பாடம் சேடு எரிய என்று இருக்கணும். அந்த சேடு அரியன் இருக்குது அப்படின்னு பாட வேறுபாடா சொல்றார். அது அவர் சொல்றதுக்கு என்ன காரணம் சொன்னா, சேடு எரிய மெய்குளிர்ந்து வருது இல்லையா, மெய்குளிர்ந்து என்று வருவதனால பாட்டுல செருப்புற்ற சீரடி, அது பழைய பூவை, பெருமான் உச்சியில் இருந்த பூவை காலால தள்ளினார். வாய் கலசம், வாயை கலசமாக தண்ணீர், ஊன் அமுதம், ஊனை அமுதமாக கொண்டார். விருப்புற்று வேடனார் சேடு எரியன்றது அந்த நீராட்டன்ற எரிதல் என்றால் தண்ணீரை தெளித்தல் அர்த்தம். சேடு எரிதல் என்றால் திருமஞ்சன நீராட்டு, அது அரிய அல்ல. சேடு எரிய மெய்குளிர்ந்தான் வருது இல்லையா, மெய்குளிர்ந்தான் வருது. எனவே அந்த வாய்க்கலசத்தினாலே சேடு எரிய என்று இருக்கணும் என்று அவருடைய கருத்து. அதாவது அச்சு புத்தகங்கள் அப்படி இருக்குதுன்றாரு. சேடு என்றால் பெருமை, அழகு, நன்மை என்பது உரை. சேடு என்று சொன்னால் புது புனல் ஒரு அர்த்தம் இருக்குதான். புது புனல், புதிய நீர் அர்த்தமா சேடு. சேடு எரிதல் என்றால் புது புனல்களே அலை எறிதல், சேடு எரிதல்னு. அதனால அவர் வாயில கவரச புது தண்ணீர் தானே வைத்திருந்தார். எனவே சேடு எரிய என்ற புதுப்புணல் எரிய என்று எழுதுறார். மெய் குளிர்ந்து என்பதனால அதெல்லாம் வச்சு எழுதுறார். சொல்லிட்டு என்ன சொல்றார், பாட்டிலே முன்னர் வந்த செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் என்பதோடு இது தொடர்பு பட்டு சேடு எரிய என்று வருது, புதுப்புணல் என்று வருது அப்படின்னு எழுதுறார். அது சரிதான் அவர் சொல்றது. அது பாட வேறுபாடு சொன்னா அப்படி சொல்லிக்கலாம். புதுப்புணலுக்கு சேடு என்ற சொல் அதிகம் வரல. சேடு என்ற சொல் அகராதியில வேண்டுமானா இருக்கலாம், நாம் கூட பார்க்கணும். அகராதி அகராதி சொல்லாவுன்னா சேடு என்று சொன்னால் புதுப்புணல் வரலாம். புதுப்புணலுக்கு வேறு வேறு சொற்கள் நமக்கு வருது, இலக்கியங்களே வருது. சேடு என்ற சொல் அதிகம் வரல. அது மட்டுமல்ல, வாய்க்கலசம்னு சொல்லிட்டதுனாலேயே அங்க தண்ணீர் தெரிஞ்சு போகுது. அவர் ஏதாவது சொன்னார பாருங்க, செருப்புற்ற சீரடின்னார், வாய்க்கலசம்னார், ஊன் அமுதம்னார். இப்ப அவர் என்ன சொல்றாரு, வாய்க்கலசம் சேடு எரியன்றார் பாட்டுல.
வாய்க்கலசம் சேடு எரியன்னு சொன்னா அதை மட்டும் சேடு எரியன்னு சிறப்பிக்கிறோமா என்ன? செருப்புற்ற சீரடின்னு சொன்னால் அதை போய் தள்ளினார்னு சொல்லிடுவோம். வாய்க்கலசம் சேடு எரியன்னு சொல்லிட்டு ஊனவதம் படைத்தார்னு சொல்றோம். அந்த மாதிரி சொற்கள் எதுவே இல்லை பாருங்க. எனவே வாய்க்கலசம், செருப்புற்ற சீரடி, வாய்க்கலசம், ஊனமுதம் மூன்றும் வேடனார் கொண்டு வரார், கண்ணப்பர் கொண்டு வரார். அதை விருப்புற்றுனர், அவரும் விருப்பத்தோடு செய்கிறார். பெருமான் அதை விருப்பத்தோடு ஏற்றுகிறார். விருப்புற்று ஏன் விருப்படுகிறார் என்றால், கண்ணப்பருக்கு அன்பின் காரணமாக விருப்பு அவருக்கு வருது. அந்த அன்பின் பெருமையை தெரிந்து, சேடுன பெருமை, அன்பினுடைய பெருமையை தெரிந்து கொண்டு சேடு அறிய மெய்குளிர்ந்தார், அதை ஏற்றுக்கொண்டார். அவர் எல்லாமே எல்லாம் மெய்தான். செருப்புற்ற சீரடி என்றாலும் அவருடைய சிவலிங்கத்தினுடைய முடியிலே படுவது. வாய்க்கலசம் அவருடைய உடம்பெல்லாம் அபிஷேகம் செய்கிறார். ஊனமுதம் அவருக்கு படைக்கிறார். எல்லாம் மெய்குளிர்தல் தான். மெய்குளிர்தல் ஒரு வார்த்தை, பொதுச்சொல் வார்த்தை. நீங்க புதுப்பு நிலை ஆடுவதால் மட்டுமே ஒரு மெய்குளிரல, அதுவும் ஒன்றுதான். செருப்பினால் அடித்தார், அதுவே அவருக்கு மகிழ்ச்சி தான், அதுவே மெய்குளிர்ந்தார். ஊனமுதம் படைக்கிறார் என்றால் அந்த சேடு அறிய என்பதுதான் சிறந்த பாடமா இருக்கும். அதான் அப்பாவுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் அதை மாத்தலை, அந்த உரையில அவங்க மாத்தலை. நான் அதை இப்படிய இந்த பாட வேறுபாடு படிச்ச உடனே எனக்கு அதை சிந்திச்சேன். நான் அது எதுவுமே அவர் சொல்லல பாருங்க பாட்டுல. செருப்புற்ற சீரடி அது பூவை தள்ள, இல்லை முடிமேல் பட, வாய்க்கலசம் அபிஷேகம் செய்ய, ஊனமுதம் படைக்க, அதெல்லாம் எதுவும் சொல்ல. பொதுவாக பூசனை அது எது பொருட்பற்று செய்கின்ற பூசனை போல, ஆகம முறைப்படி செய்கின்ற பூசையினாலே பூக்களை எடுக்கணும், முதல்ல அபிஷேகம் பண்ணணும், அமுதம் படைக்கணும். அதே போலவே செய்கிறார். அதை விருப்புற்று செய்கிறார். பெருமானவருடைய அன்பினுடைய பெருமை தெரிந்து கொண்டு அதை ஆகம பூசையாகவே ஏற்றுகிறார். அனாச்சாரமான பூசையாக எடுக்காமல் ஆச்சார பூசையாகவே எடுத்துக்கொண்டு மெய்குளிர்ந்தான். மெய்குளிர்ந்து அங்கு அருட்பெற்றின்றவா என்றால் பெருமான் அவருடைய கண்ணப்பருடைய பூசனைக்கு உகந்தான். மெய்யெல்லாம் குளிர்ந்து, பொதுவாக பூசையில பெருமானுடைய உள்ளம்தான் குளிரணும். பெருமானுடைய மெய் குளிர்ந்ததுன்ற அங்க சிவலிங்கமா இருக்கிறார் இல்லையா, அது குளிர்ந்தது என்று அவர் சொல்றார். அதனால சேடு அறிய என்பதுதான் சிறந்த பாடம். சேடு எரியன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இதெல்லாம் வலிந்து சொல்ற மாதிரி இருக்கு. நான் அதை பார்த்து நான் முன்னே பார்த்துருக்கிறேன். எதுக்கு மறுபடியும் படிக்கணுன்றதுக்காக அதை பார்த்தேன். இருந்தால் அது ஞாபகம் வச்சுங்க. சேடு எரியல் இப்படி ஒரு பாட வேறுபாடு இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, அப்படி சொல்றாங்க என்று சொல்லலாம். இன்னும் சில சொல்றாரு, அது சிலதான் பொருத்தமா இருக்கு. இது எனக்கு பொருத்தமா படல. இன்னும் சில பாட வேறுபாடு சொல்றாரு, அது பொருத்தமா இருக்கு, பார்க்கலாம். அந்த பின்னால நான் சொல்றேன், அங்கங்க சொல்றேன். பொருட்பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கரசும் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்குளிர்ந்து அங்கு அருட்பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ என்று சொல்ற. அதோட அந்த அன்னைக்கு பார்த்த பாட்டு, அதுல அந்த பாட வேறுபாடுக்காக நான் சொன்னது. அந்த இதே இன்னொரு பாட வேறுபாடு சொல்றது, திருவம்பாவை நம்ம பார்த்துட்டோம். திருவம்பாவை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அதுல ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் இருக்கு இல்லையா? ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் என்று வருது. 10வது பாட்டு வருது இல்லையா? அல்ல, அதையும் ஒரு இந்த பாட வேறுபாடு சொல்றாரு. தனியா எழுதுறாருன்னு பாக்குறேன். தனியா எழுதுற மாதிரி ஞாபகம் இல்லை. அந்த பாட வேறுபாட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு தோழம் என்று வரும். ஒரு தோழன் சொல்லாமே தோழம் என்று ஒரு வார்த்தை உண்டு, இம் என்று. இம் என்பது வந்தால் தோழம்னு வந்தா ஒரு எண்ணதி, ஒரு பேர் எண். கோடி லட்சம் சொல்றோம், அந்த மாதிரி எண்ணுது. அதான் அந்த காலத்துல சங்கம், பதுமம், ஆம்பல், வெள்ளம்
அதுபோல தோழம் என்பது ஒரு பேர் எண். அதனால ஓத உலவா ஒரு தோழம் தொண்டர் என்றால் கணக்கற்ற தொண்டர்கள் இருக்கிறாங்க அவனுக்கு என்றுதான் மாணிக்கவாசகர் பாடுறார். ஒரு தோழம் தொண்டர்னா தோழமையாக தன்னை தருகிறான், தோழனாக இருக்கிறான் என்று சொல்வது இருக்குது, எல்லாம் இல்லை. ஆனா அதை விட தோழன் என்பதை விட எல்லாருக்குமா தோழமன்னா எல்லாரும் பெரிய தொண்டர்கள் இல்லையா, அவளுக்கு எவ்வளவோ தொண்டர்கள் அதைத்தான் அவர் சொல்றார். ஏன்னா இந்த பெண்கள் பாடுற பெண்கள்லாம் அப்படிப்பட்ட நிறைய தொண்டர்களா வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் தானே நம்மை தலையெழி தாட்கொண்டுகிறான், அவன் பாடலை பாடம் இல்லையான்னு கூப்பிடுறாங்க இல்லையா. அதனால ஒரு தோழம் தொண்டருடன் என்பது தோழமிலே இருக்கணும் என்று சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஏன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்காட்டு தேவாரத்தில் எடுக்கிறார். உன்னற்கரிய நெஞ்சை உண்டு ஒரு தோழம் தேவர் ஒழுதோம் தேவர் பிள்ளிற்பொலிய அமுதமளித்த விளைசேர் கொடியண்டல் ஞானசம்பந்தர் பாடுறார். ஒரு தோழம் என்று வருது. அப்புறம் ஒரு தோழம் காலம் என்று பரிபாடல்ல ஒரு சொல் வருகின்றது. இதெல்லாம் எண்ணற்ற ஒரு சொல்லை எண்ணற்ற ஒரு எண்ணிக்கை குறிப்பது என்று தோழம் வருது. அதுதான் திருத்தமான பாடமா இருக்கலாம் ஒரு எழுதுறார். அதனால தோழன் என்பதை விட தோழம் சரியாதான் இருக்கு, அது ஒண்ணும் பெரிய வேறுபாடு இல்லை. அந்த பாடத்தை எடுத்துக்கலாம். ஓத உலவா ஒரு தோழம் தொண்டர், நிறைய எண்ணிக்கையுடைய தொண்டர்களா இருக்கிறார்கள் என்பது ஒரு தோழன் தொண்டருடன் என்று சுந்தரருக்கு இருந்தார் அல்லது அவன் தோழனாக இருக்கிறார் என்பதெல்லாம் நம்ம பொருள் சொல்லணும்னா அது சாதாரண பொருளா இருக்குது. ஆனால் தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறார்ன்றதுதான் குறிக்கிறார் அவர் என்று அப்படியே ஒரு பாட வேறுபாடு சொல்றார். ஆனா ஒரு தோழம் தொண்டருடன் அதை வைத்துக் கொள்ளலாம் நீங்க பாட வேறுபாடா. தோழன் என்பதும் இருக்குது என்று சொல்லலாம். ஒரு தோழம் ஓதகுலவா ஒரு தோழம் இம்மு போடணும், இன்னுக்கு பதிலாக இம் போடணும். ஒரு தோழம் தொண்டருடன் தொண்டருடத்தில் இருக்கிறார். சரி, அது அந்த ஒரு பாட வேறுபாடு சொல்றேன். இனி அடுக்கடுத்து 4வது பாடல். கற்போலும் நெஞ்சம் கசிந்துருக்க கருணையினால் நிற்பானைப் போல என் நெஞ்சினுள்ளே புகுந்து அருளி நற்பால் படுத்து என்னை நாடறியத்தான் இங்கன் சொற்பானதவா பாட்டு தப்பா இருக்குங்க, சொற்பாலனதவா ஆனதுன்னு இருக்கணும், சொற்பாலா இருக்கணும். இந்த லா இல்ல, இங்க சொற்பால ஆனதவா உங்களுக்கு இருக்கா? சொற்பால லா இருக்கு இல்லையா, லா போட்டு அப்புறம் நான் இருக்கா தானவா, அதான் சொற்பாலனதா பாலன பாலன இருக்கணும். சொற்பால தானவா, சொற்பால ஆனவா இருக்கு இல்லையா, சொற்பாலது ஆனவா பிரிக்கணும். சொற்பாலது ஆனவா, அதான் அங்க லா இங்க இல்ல. சொற்பாலது ஆனவா தோல் நோக்கம் நாடாமூன்ற கல்போல் நெஞ்சை கசிந்து உருக்கினான் பெருமான் கருணையினால் நிற்பானைப் போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தான் நில்லாத புலால் உடம்பே நிலவினான் என்று அப்பர் பாடுறார் இல்லையா. அதுபோல உள்ளத்திலே தங்க முடியாதவன் அவன் தங்குகிறான். அப்ப நிற்பானைப் போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தான், எப்பொழுதுமே நீங்காமல் இருப்பதற்காக என் நெஞ்சத்திலே புகுந்தான் என்றால் அப்படிப்பட்ட பெருங்கருணையாளன் நீங்காமல் இருக்கிறதுக்கு எப்போ வருது போறது பெருசு இல்லை, தங்குகிறான் என்றது பெரிய பெருசு இல்லையா. அதான் நெஞ்சில் நீங்காதான். அதுவும் கல் போல நெஞ்சத்தை கசிந்து உருக்கினான், தானே உருகாத நெஞ்சம் அது உருக்கினான், உருக்கி கருணையினால் நிற்பானைப் போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தான், நெஞ்சிலே உரைத்து என்னை புகுந்தான். நற்பால் படுத்துன்ற நற்பால் படுத்து என்றால் நன்னெறின்னு அர்த்தம். நன்னெறிப்படுத்தினான். பொதுவா நற்பால் என்று சொன்னால் நல்ல வினைன்னு அர்த்தம். பால்னா வினை, விதிதான். நற்பால் என்றால் விதிதான். ஆனா அப்படி சொல்வது அடியார்களுக்கு பொருந்தார். எனவே நான் செய்த பேரு தவம், நல் தவம். நற்பால் படுத்தான், நன்னெறிப்படுத்தினான். நாடறிய என்னை நற்பால் படுத்தினான், எல்லோரும் பார்க்கும்படியாக சொல்ற பல இடங்கள் சொல்லுவார் உலகறிய என்று. நற்பால் படுத்து என்னை நாடறியத்தான் இங்கன் சொற்பாலனதவா என்ற சொற்பாலனது
சொற்பாலது ஆன என்று சொன்னால் அவன் பெருமையெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லிலே அடக்க முடியாது. அது சொல்றார். சொல்லிலே அடக்க முடியாத ஒருவனை நாம் பாடுகிறோம், சொல்லால் பாடுகிறோம். அதாவது அவன் அவன் உருவம் சொல்லிலே அடங்குகின்ற பொருள் அல்ல, மற்றெல்லாம் சொல்லிலே அடங்குகின்ற பொருள். ஆனால் அவனுடைய பெருமையும் சிறப்பும் சொல்லிலே அடங்கா. ஆனால் இங்கன் சொற்பாலது ஆனான் என்றால் அப்பருடைய திருப்பள்ளி எடுத்து போட்டிருக்காங்க. இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே, இதுதான் அவன் திருவுரு இவன் அவன் என்று சொல்லுகின்றபடியாக சொல்ல முடியுமா என்றால், ஆனா அப்படி என்னை ஆண்டு கொண்டிருக்கிறான் அல்லவா, எம்மையும் ஆண்டு கொண்டான் என்ற. அதுபோல சொற்பால் சொல்ல முடியாத ஒருவன் கருணையினாலே எனக்கு கல்போல் நெஞ்சத்தை கசித்து உருக்கினான், உள்ளத்திலே நிறைந்தான், நின்றான், என்னை நன்னறிப்படுத்தினான், நாடறிய நன்னறிப்படுத்தினான், இப்பொழுது என்னை பாடும்படியாக செய்திருக்கிறான். சொற்பாலது ஆனவா என்றால் பாடும்படியாக. அப்ப அவர் செய்தது என்ன? முதல்ல கல்போல இருந்த நெஞ்சத்தை உருக்கினான், உள்ளே புகுந்து இருந்தான். இரண்டாவது உள்ளே புகுந்தருளினான், நன்னறிய எனக்கு ஞானத்தை உபதேசித்தான். இப்பொழுது நான் அவனை பாடுகிறேன், பாடும்படியாக படித்தான். அவரே பாடுறார் இல்லையா, நாயகனை பாடுவித்த நாயகனையும் பாடுற. அந்த நாயகனை பாடுவித்தான், எனவே சொற்பாலனது ஆனவா. தோல் நோக்கம் ஆடாமா. சரி, கற்போரும் நெஞ்சம் கசிந்துருக்க. அந்த கசிந்து உருக்கன் வருது, கசிந்து உருகன் தான் அர்த்தம் பண்ணணும். அதை உருக்கன் இருக்குது, கசிந்து உருகன் தான் வைத்துக்கணும். கற்போரும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால். அப்படி பாட வேறுபாடு அப்படி இருக்குமான்னு பாக்குறேன், வேற இவர் எப்படி எழுதுறாரு பாக்குறேன். கசிந்து அதை காம மாறி போயிருக்குமோன்ற சொன்னீங்க, தெளியணும் தானே. கசிந்து உருகதான் சரியா இருக்கு, இதுதான் தப்பா பண்ணிருக்கு. பாட்டுல நம்ம எங்க தருமையாதின பதிப்புல கசிந்து உருக்கல் இருக்குது, அந்த காவை மாத்திக்கணும், உருக கருணையினாலும் மாத்திக்கணும். உங்களுக்கு காதா இருக்குன்னு நினைக்கிறேன். உருகன் இருக்கா இதுல? இதுல இது என்ன, இதுல காதான் இருக்கு, உருக்க இல்ல, உருக. ஐயா உருகதான். சரி, சரி, அதான் சரி, அதான் சரி. ஆனா ஆசிரியர் பதிப்புல தப்பா இருக்கு. கசிந்ததான் என்ன உருக்கன் போறான். கசிந்து உருக கருணையினால், கல் போலும் நெஞ்சம் கசிந்து உருக கருணையினால் நிற்பானை போல என் நெய்யினுள்ளே புகுந்தருளி நற்பாற்படுத்தி என்னை நாடறிய தான் இங்கன் சொற்பாலது ஆனவா தொல்நோக்கம் ஆடாமோ. அடுத்த பாடல் பஞ்சபூத கலப்ப சொல்றார். அது எல்லா திருமுறைகளிலும் அதை விரிவா சொல்லியிருக்காங்க. இவரும் சொல்றார். இவர் தான் கொஞ்சம் வித்தியாசமா சொன்னவர். முதல்ல பாரடி ஐந்தாய் பரந்தாய் போற்றி என்று நிலம் சொல்லாம 5 குணங்களாக இருக்கிறாய் 4 குணங்களாக இருக்கிறான்னு சொன்னா இல்லையா, அந்த பஞ்சபூத கலப்பை வித்தியாசமா சொன்னவர். இங்கே பொதுவா பஞ்சபூத கலப்புன்னு சொல்ற, அட்டமூர்த்தமா சொல்ற. அட்டமூர்த்தமா இருக்கிறான் பெருமாள். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலாப்பகலும் புலனாய மைந்தனோடு எண்பகையாய் புணர்ந்து நின்றான். உலக 7 திசை 10 என தான் ஒருபுறமே பலவாகி நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ அப்படின்னார். பலவாக நின்றான். எப்படி? நிலம் நீர் நெருப்பு உயிர்னு வருது பாருங்க. அந்த உயிர்னா காற்றுன்னு அர்த்தங்க. நிலம் நீர் நெருப்பு உயிர்னா ஆன்மா அல்ல, காற்று. நீள் விசும்பு நிலா பகலோ. நிலா, அது நிலா என்பது சந்திரன், பகலோன்னா சூரியன். அப்ப 8 அங்க வந்துடுச்சு, 7 வந்துடுச்சு. நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோ, இரு சுடர். புலனாய மைந்தன் இருப்பாருங்க. மைந்தன்றது ஆன்மா, உயிர். மைந்தன் ஆன்மா. அது ஏன் மைந்தன் சொன்னார்னா, வடமொழியில ஆன்மாவை புருஷன் சொல்லுவாங்க. எனவே அந்த புருடனிலே கலந்திருக்கிறான். புருடன் வடமொழிக்கு ஏற்றா போல
இங்க மைந்தன் அவர் சொன்னார். ஆன்மா, நம்ம ஆன்மாவை ஆண் பெண்ணா சொல்ற வழக்கம் கிடையாது. பொதுவா ஆன்மான்னு சொல்லுவோம். வடமொழியிலே ஆன்மாவை புருஷனே சொல்லுவாங்க, புருடனே சொல்லுவாங்க, ஆண்பால் படுத்தியே சொல்லுவாங்க. அந்த வகையில இவர் இங்க மைந்தன் சொல்றார். இந்த மைந்து என்றால் தமிழ்ல வலிமைன்னு அர்த்தம். அந்த வலிமையாக உடையவன் மைந்தன் என்று இவர் நமக்கு பேச்சு வழக்கில் வரும். ஆண்மகனை மைந்தன் சொல்ல, எனக்கு மைந்தன் பிறந்தான் என்றால் ஆண்மகனை மைந்து என்றால் வலிமை உடையவன் என்றால் அப்படி சொல்றோம் பொருள். இங்க மைந்தன் என்றால் புருஷன் சொல்லணும், புருஷன் என்ற முறையிலேன்னு சொல்லணும். ஆன்மா அந்த புருடன் என்ற சொல்லை அவங்க வடமொழியிலே ஆண்பார் படுத்தி சொல்ற, ஆன்மாவை ஆண்பாலாக சொல்ற வழக்கம் புருடன். நாம புருடன் என்று சொல்றது ஆன்மா அந்த 5 கஞ்சக சரீரம் கொண்டிருக்கிற பொழுது புருடன் சொல்றோம். அந்த நுகர்வோனாம் தன்மை பெறுகிற பொழுது புருடன் நாம சொல்றோம் அடிப்படையா. சாங்கியர்கள் சித்து பொருளை புருடனே சொல்றாங்க. 2 தான் அவங்க சொல்றது. மூலப்பகுதி புருஷன், அவன் மூலப்பகுதி என்பது சடப்பொருள், சித்து பொருள் புருடன் அவங்க சொல்றாங்க. புருஷன் தான் 25 சொல்றாங்க. சாங்கியோட தத்துவத்துல அது புருஷன் சொல்றது உண்டு, அது செத்து பொருள். அப்போ புருடன் என்ற வார்த்தை அந்தந்த சமயத்திற்கு ஏற்றாற் போல அந்த பொருள் மாறுது. வடமொழியில சொன்னால் அது ஆன்மாவை ஆண்பாலா சொல்றது புருஷன். சாங்கியர்கள் சித்து பொருளாக இருப்பது புருஷன்றார், சித்து பொருளுக்கு புருஷன் சொல்லிடுறார். நாம ஆன்மா அந்த கஞ்சிக சரீரம் பெற்று நுகர்வோனாம் தன்மை பெறுகிற பொழுது புருடன் என்று நாம சொல்றோம். அதனால அந்த சொற்களை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பெருமானுக்குள்ள 5 முகங்கள்ல தத்புருஷம் சொல்றோம் இல்லையா, தத்புருஷம் சொல்றோம் இல்லையா, அது உயிருக்கு உயிராக இருக்கிறான் என்ற அர்த்தம். அங்க அந்த அந்த முகம் உயிருக்கு உயிர், எத்தனையோ தன்மை பெருமானுக்கு. அதுல அகோரமாக இருந்து பாபத்தை கழிக்கிறான், சத்தியோஜாலமாக இருந்து விரைந்து வருகிறான், வாம மார்க்கத்தினால இன்பம் பெறுகிறான் ஒண்ணுன்னு சொல்றோம் இல்லையா. அதுபோல் தத்புருஷம் என்று சொன்னால் ஆன்மாவிற்கு உள்ளுக்குள்ளே உயிருக்கு உயிராக இருக்கிறான் என்பதற்கு குறிப்பிற்கு தத்புருஷம் என்று நாம் சொல்றோம். அங்கே அந்த தத்புருஷன் வார்த்தை வருது. தத்புருடம்னு சொல்ல, புருடன்னு சொல்ல மாட்டோம், தத்புருடம் இம்பொடும் தத்புருஷம். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தரோடு எண்பகையாய் புணர்ந்து நின்றான். நீங்க திருவாசகம் ரொம்ப பழமையானது, 4ஆம் நூற்றாண்டிலேயே இதெல்லாம் ஒரு வரைபடுத்திருக்கார், வரையறை செய்திருக்கார். பின்னால திருமறையாசுல விரிவா சொல்றாங்க. இப்ப இருநாய் தீயாகி நீருமாகி இயமன்னாய் எரியும் காற்றுமாய் என்று நின்று திருத்தாண்டகத்துல அவர் பாடுகிறார். அப்புறம் ஈராய் முதல் ஒன்றாய் பாட்டையும் அவரும் பாடுறார், ஞானசம்பந்தரும் பாடுறார். இதெல்லாம் அவர்கள் பாடுவதற்கு துணையாக 8 மூர்த்தமாக இருக்கிறான் பெருமான் என்பதை திருவாசகத்துல வரையறை செய்து சொல்லிட்டார். நிலம் நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலாப்பகலோன் என்று சொல்லிட்டு அந்த புலனாய மைந்தன் இருப்பார். புலன் என்றால் அறிவுன்னு அர்த்தம், சித்து பொருள்ன்றார். அப்ப புலனாய மைந்தனோடுன்றார். சித்து பொருளாக இருக்கின்ற புருஷன். அதனால மேலே இருந்தா சடப்பொருள் தெரிஞ்சு போச்சு. நிலம் நீர் உயிரிழந்ததெல்லாம் சடப்பொருள். புலனாய மைந்தனோடு பிரிக்கிறார் இல்லையா, அறிவாக இருக்கிற சித்து பொருள். அப்படி மைந்தனோடு எண்பகையாய் புணர்ந்திருக்கிறான், 8 வகையா இருக்கிறான். அப்புறம் உலகு 7 என்ன, இந்த உலகம் மட்டுமல்ல, நிலம் சொல்லிட்ட. நிலம்னா பூ உலகம் மட்டுமல்ல, இன்னும் 7 உலகம் இருக்கு இல்லையா, 7 உலகம். திசை 10 மேல் கீழ் சேர்த்து சொல்லிட்டு திசை 10, 4, 6, 8, 10, 4, 8, 10 சொல்லுவான். உலகு 7 திசை 10 என தான் ஒருவனுமே பலவாகின்றான். பலவாகின்றான் அநேகன் வார்த்தை சொன்னான் இல்லையா, அநேகன். அப்படி பலவாக இருக்கின்றான் பெருமான் என்று. அப்படி பலவாக என்றவா தோல் நாக்கம் ஆடாவும். ஒருவனே அப்படி இருக்கிறான் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அந்த ஒருவனே பலவாக இருக்கிற பொழுது அந்த ஒருவன் என்பது சொரூபம் என்றும், பலவாக இருக்கிறான்னா தடத்தம் என்று நம்ம சொல்றோம். அடிப்படை பலவாகின்றவா தொழில்நோக்கம் ஆடாம். சரி,
ஈராய் முதல் ஒன்றாய் அப்பா மேற்கொண்டு காட்டிருக்காங்க. இருநாய் தீயாயும் காட்டிருக்காங்க. திருநாவுக்கரசு இவ்வாறே இருநாய் தீயாகி நீருவாயின்ற பாட்டு சொல்லி ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறாறு சுவை ஏழு சுவை எட்டு திசை தானாய் வேறாய் உடனானான் என்று வர்றதுனால அது எல்லாவற்றையும் சொல்றாரு. அந்த ஞானசமுத்திரனுடைய பாட்டுல ஈராய் முதல் ஒன்றாயினர் ஆதி அந்தம் தரங்க. ஆதியாக இருக்கிறான், அந்தமாக இருக்கிறான். அது ஒன்றாய் இருப்பது, ஏகமாக இருக்கின்ற ஒன்று. இரு பெண்ணான் சிவசக்தியாக இருக்கிறான், இரு பெண்ணான் குணம் மூன்றாக இருக்கின்றான் என்றால் 3 குணங்களுடைய பொருளை எல்லாம் உண்டாக்குகிறான். மாறா மறை 4 வாக்காக அவன் இருக்கிறான், 5 பூதமாக அவன் இருக்கிறான், 6 சுவை 7 ஓசை இசையோடு இருக்கிறான், 8 திசையாக இருக்கின்ற பெருமான் என்று தானாய் வேறாய் உடனானான் என்று இவற்றிலெல்லாம் அவர் சொன்ன பொழுது அத்வைத கலப்பாக இருக்கிறான் என்று அர்த்தம். இவ்வளவும் சொல்லி அத்வைத கலப்பாக இருக்கிறான். அது இடம் வேழிமிடலையே என்று சொன்னார். இங்க திருவாசகத்துல புலராய மைந்தனோடு எண்பகையாய் புணர்ந்து நின்றோன் வருது இல்லையா? அந்த எண்பகையாய் புணர்ந்து நின்றோன் என்பதுதான் அத்வைதம். அவன் கலந்திருப்பார், கலப்பை சொல்றது, கலப்பு நிலையை சொல்றார். நிலம் நீர் நெருப்பு இவற்றா இருந்து கலப்பாக இருக்கிறான், அத்வைத கலப்பாக இருக்கிறான், கலப்பை சொல்றார். உலக 7 திசை 10 என ஒருவனே பலவாய் நின்றான்றது ஒன்றாக பலவாக இருக்கிறான் சொன்னார் இல்லையா? ஒன்றாக இருக்கிறான், பலவாக இருக்கிறான், அதை சொல்றார். அதனால அப்படி பாடல் அப்படி பிரிச்சு வச்சுக்கணும். குணந்து நின்றான் என்றால் அத்வைத விஷயத்தை சொல்றார். எல்லா பொருளும் கலக்கின்றான், அது கலப்பு நிலை. உயிரிலே கலப்பதுதான் நம்ம ஆவேசம் சொல்றோம், மற்ற பொருள் சொல்றோம் அதிஷ்டானம் சொல்றோம் என்று. அது நம்ம அதிஷ்டான நிலை, ஆவேச நிலை என்று கலப்பு நிலை. புலனாய மைந்தனால சித்து பொருள், புலன்னா அறிவு, அறிவாய் இருக்கின்ற சித்து பொருள். சரி, அப்புறம் 6வது பாடல். புத்தன் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களில் தட்டுடுப்புப்பட்டிருக்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கும் ஆடாமோ. அந்த அத்தன் கருணையினால் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கினான். அவனுடைய கருணையினால் இது நடந்ததுன்ற. அத்தன் கருணையினால் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கினான், அதை நாம் தோல் நோக்கம் ஆடும். அப்படி ஏற்றுக்கணும். அதுக்கு முன்னவர் சொல்றது பல்வேறு சமயங்களை ஆராயணும்ல, எப்படி இருந்தாலும் ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆராய்ந்து தெளிவு வராமல் எனக்கு இருந்ததுன்ற. அது எல்லாருக்கும் அப்படி வரும் இல்லையா? இப்ப இவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் அப்பரே சமணத்துக்கு போயிட்டார் இல்லையா? அதனால பல சமயங்களை ஆராய்கின்ற பொழுது தெளிவில்லாமல் இருக்கும் என்றுதான் தட்டுழுப்பு பட்டு நிற்கின்ற. தட்டுழுப்புட தடுமாற்றம் அர்த்தம். தடுமாறுகின்ற எண்ணம், இதுவா அதுவா என்று எண்ணுகின்ற தடுமாற்றம். அது புத்தன் முதலாய புல்லறிவுன்னு அவர் காலத்துல புத்தம சமணம் இருந்திருக்கு. சமணத்தை பற்றி குறிப்பு இல்லை. புத்தன் முதலாயன்னு சொன்னதுனால நம்ம அங்க சொன்னார் இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கணும். மாயாவாதம், உலோகாயுதம் எல்லாம் எடுத்துக்கணும், மீமாஞ்சகம் எடுத்துக்கணும். புத்தன் முதலாய புல்லறிவின் பல்சமயம் தத்தம் மதங்களில் தட்டுடுப்பு பட்டு இருக்கு. ஆமாமா ஒண்ணு சொன்னா சொல்றத கேட்டு நமக்கு தடுமாற்றம் தான் வருது. இரளா செய்யறது என்று சொல்ற பொழுது, தட்டுடுப்பு பட்டு இருக்கின்ற பொழுது, இதனால பயன் கிடையாது என்னடா பண்றது இருக்கிற பொழுது, கருணையினால் அத்தன் கருணையினால் சித்தம் சிவமாக்கினான். சித்தத்திலே தடுமாற்றம் இல்லாமல் என்னை சிவமாக ஆக்கினான். சித்தம் சிவமாக்கினான். அது மட்டுமல்ல, செய்தனவே தவமாக்கினான். தொண்டர்கள் எல்லாம் பெருமானுக்கு தொண்டராயிட்டா அடியார் செய்தனவே தவம்னா. இதைதான் மேற்கோள் காட்டுறார் நம்முடைய சிவஞான மணிவர். அதாவது பின்னால் அவர் பாட போறார், அடுத்த பாட்டே அவர் பாடுறார். சண்டேச நாயனார் செய்தது பாதகம் தானே, ஆனால் அடியார் செய்தனவே தவம், அங்க குற்றம் இல்லை என்று இங்க சொல்றார் இல்லையா? அதனால அங்க அடியார்கள் செய்தது தவம் என்றால் அவர்கள் குற்றம் செய்தாலும் கூட அதுதான் தவம். அதனால இங்க அவர் எடுத்துக்கொண்டு சொன்னதுனால்தான்
அங்க சொல்றார் சுந்தரர், நல்லிசை நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் ஆவினுக்கரையில் வரிசையா பட்டியல் போடுறாரு. குற்றம் செய்தாலும் குணம்னா இல்லையா, அது தவமாக கொள்கின்றாய் அல்லவா நீ என்று சொல்ற. அவர் செய்தெல்லாம் தகம்தானே என்று சொல்ற. அதனால நான் முதல்ல புத்தன் முதலாய புல்லறிவன் தொல்சமயம் சென்று சென்று ஆராய்ந்து பார்த்து நான் தடுமாறினேன். எது என்று தெரியாத பொழுது பெருமான் எனக்கு கருணையினால் சித்தம் சிவமாக்கினான். அடியார்கள் செய்கின்ற எல்லாம் தவமாக மாறும். காரணம், சித்தம் சிவமாக மாறினாலே என்னுடைய கரணங்கள் எல்லாம் சிவகரணம். சிவகரணமா மாறிவிட்டால் எல்லாம் சிவனுடைய செயலாக போகிறது என்றார். அந்த சித்தம் சிவமாக்கின்றது பசுகரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக அல்லது சிவகரணங்களாக மாறுதல் என்று வைத்துக்கணும். ஆனால் செய்தனவே தவம், அவர் செய்வதெல்லாம் தவம். அப்போ பசுகரணமாக செய்கின்ற பொழுது எல்லாம் தவமாக போய்விடுகிறது. அப்போ அடியார்கள் செய்கிறது எதுவா இருந்தாலும் பாருங்க, 63 நாயன்மார்களை பார்த்தீங்கன்னா கண்ணப்பர் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம், அவர் செய்தெல்லாம் தவமா எடுத்துக்கிட்டார். மற்றபடி உலக ஏற்பகையார் செய்தது, சிறுத்தொழில் செய்தது, அப்புறம் சிறுத்துணையார் மூக்கறிந்தது, எரிபத்தர் யானையெல்லாம் எரிந்தது என்று சொன்னால் அதெல்லாம் நீங்கள் கொலை என்பது போலென்ற வைத்துக் கொள்ளக்கூடாது. அதெல்லாம் ஒரு வகையான தவம். சித்தம் சிவமாக்கி செய்த தவம், பதிகரணமாக இருந்து செய்ததல்லவா, எனவே அவையெல்லாம் தவம் என்று வைத்துக்கணும். அதை செய்தனவேன்ட்டார். இது பின்னால் வருகின்ற பெரிய புராண நாயன்மார்களுக்கெல்லாம் பொருந்தும். அங்க வேற கேள்வியே இல்லைன்ற. அது எப்படிங்க பிள்ளையை கொடுக்கலாம், அது எப்படி ஒரு பிள்ளையை கேட்கலாம், அந்த மாதிரி கல்யாணத்தை உட்காந்துக்கிறான் அப்ப போய் எனக்கு கூந்தல் வேணும் கேட்கிறாரு, இதெல்லாம் எப்படி கேட்கலாம் என்றெல்லாம் உங்க கேள்வியே கிடையாது. அந்த நிலைக்கு நீங்க சித்தம் சிவமாக்கி சென்றால் இந்த கேள்வி வராது. அந்த கேள்வி கேட்கறோம்னா இன்னும் அவங்க எல்லாம் சித்தம் சிவமாக ஆகவே கேட்கறோம். அத்தன் கருணையினால் தொழில்நோக்கம் அப்படின்னு இங்க செய்தனவே தவம் என்று சொன்னதால அடுத்த பாடல் நமக்கு சண்டேச நாயனாரை சொல்றார், 7வது பாட்டு. அப்ப அவருக்கு அந்த எண்ணம் வருது இல்லையா, பாட்டு பாட்டே வரா, சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவம் அல்லவா. அப்ப யாரா உடனே சண்டேச நாயனர், உடனே அடுத்த பாட்டு அவருக்கு சண்டேச நாயனார் இருக்கிறார்னு பார்க்கும். அடுத்த பாட்டு இதே இவர் கொஞ்சம் அழகா சொல்லி இருக்கிறார். தீது இல்லை மாணி சிவகர்மம் சிறைத்தானை, சிவகர்மம் சிறைத்தான் சொன்ன இந்த தொடர் சேக்கிழாருக்கு துணையா இருந்த தொடர். ஏன்னா இது மட்டும் இல்ல, திருமுறையில் அப்படி வரும். இந்த சண்டேச நாயனை பற்றி சொல்ற பறவையா சொல்வாங்க. அதுல ஒரு இடத்துல தான் அவன் காலால உரைச்சான்னு வருது, பெருமானுடைய முடிமேல் செலுத்தினான்னு சுந்தரனும் பாடுறார், திருப்பாசுரத்துல ஞானசம்பந்தரும் பாடுறார் முடிமேல். ஆனா மற்ற இடங்கள்லாம் அவன் செய்த பூசையை தடுத்தார், சிறைத்தார், அது போலதான் வரும். அதனால இப்படி வர்றதுனால நாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எடுத்துக்கிட்டார் சேக்கிழார். அவங்க சொல்லலாம், அந்த பெருமானுடைய சிவன் சென்னிமேல் சென்ற அடின்னு சொல்லலாம், நாம சொல்லக்கூடாது என்று குடப்பாலை இடறினார் என்று வருது. அப்ப சிவகர்மம் சிறைத்தான் என்றால் அவர் செய்கிற அபிஷேகம் தானே, முக்கியமான அபிஷேகம் தானே, அதை சிறைத்தான். அப்ப சிவகர்மம் சிறைத்தான் அவர் செய்தது எது, அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார், பால் அபிஷேகம் பண்றார், அதான் அவருக்கு செய்கிற சிவகர்மம். அதை சிறைத்தான் என்றால் அந்த குடத்தை உரைத்தான் வச்சுக்கணும்ன்ற. அப்படி சேக்கடா அதை அப்படி கொள்ளுகிறார். இது போல பொதுவாக பாடுற அந்த இடங்களை வைத்துக் கொண்டுதான் அவர் மாற்றி பாடுறாரு. பெருமான் சிவலிங்கத்தின் மேலே அந்த கால் சென்றதாக சொல்லக்கூடாது என்றும் உரைத்தான்ற பொழுது குடப்பால் உதறினான் என்று சொல்றார். அதுக்கே அந்த தண்டனை, குடப்பாலை உதறினதுக்கே அந்த தண்டனைன்னா என்ன வருது. தீதில்லைன்னார். தீதில்லை மாணி என்றால் பிரம்மச்சாரி, மாணினா பிரம்மச்சாரி. தீதி இல்லாதவர் என்றால் குற்றம் இல்லாதவர். அவருக்கு என்ன குற்றம் இருக்கு, அவர் எந்த குற்றமும் செய்யல. ஆனா முதல்ல சொல்லிட்டார், நீங்க தந்தையை தடிந்தான்னு சொல்றீங்களே அது குற்றம் இல்லைன்றத முதல்ல சொல்லிட்டார். தீதி இல்லைன்ட்டார். அவன் செய்தது தீதி இல்லை. மாணி பிரம்மச்சாரி, இளம் சிறுவன்.
சிவகர்மம் சிறைத்தானே. யாரை கொன்றார்? சிவகர்மம் சிறைத்தவனைத்தான். அப்ப காரணம் சொல்லிட்டார். ஏன் தீது இல்லை, சண்டேச செய்து ஏன் குற்றமில்லை என்றால் சிவகர்மம் சிறைத்தான், சிவாபராதம் செய்தான். அதனாலே அவன் சாதி வேதியனா இருக்கலாம், தாதையாக இருக்கலாம், இதுவா இருந்தா என்ன? சாதியும் வேதியன் என்றால் அந்தணர்களை கொல்லக்கூடாது. அதாவது பாதகத்துல, பெரும் பாதகத்துல, அதாவது கழுவாய் இல்லாத வழுவாயினாங்க, பரிகாரம் கிடையாது. கோவதை, அந்தணரை கொல்லுதல், கர்ப்பிணி பெண்களை பெண்களை கொள்றது, அதிலே கர்ப்பிணி பெண்களை கொல்லுதல், தந்தை தாயரை கொல்லுதல், இதெல்லாம் கழுவாயில்லாத குற்றங்கள். அதைத்தான் அங்க திருக்குறள்ல என்னன்றி கொன்றார்க்கும், என்னன்றி கொன்றார்க்கும் என்ற வார்த்தைக்கு பரிமையாளர் அப்படிதான் முறை எழுதுறார். இதுபோல் குறவர் தகுதல், மகளிர் மாநில கழிச்சிறைத்தல், பசுவை கொலை புரிதல் போன்ற எப்படிப்பட்ட பெரிய குற்றங்களை செய்தாலும் அதுக்கு ஒய்வுண்டாம். என்னன்றி கொண்டாருக்கும் ஒய்வுண்டாம்னா அதை எடுக்கிறார். இந்த மாதிரி பாதங்களை செய்தாலும் கூட ஒய்வுண்டு, ஆனால் செய்நன்றி கொண்டவருக்கு கிடையாதுன்றார் அங்க திருக்குறள். அப்ப இதெல்லாம் பாதங்கள் தெரியுது இல்லையா? அந்த பாதகத்தை இவர் செய்திருக்கிறார். சாதியும் வேதியன் முதல்ல ரெண்டு பாதகம். கொலை பாதகம், கொலை ஒரு பாதகம் முதல்ல, அதுவே கொலையே பாதகம். அது யார்? அந்தரை கொலை செய்தல், அப்பாவை கொலை செய்தல், ரெண்டும் சேர்ந்து. அவன் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கினால் மேக்சிமம் சொல்லிட்டார் அடுத்த பாட்டுல. கொலை செய்தல் பஞ்சமா பாதகத்துல பொய் சொல்றது இல்ல, திருடுதல் எல்லாம் பாதகம் தான். ஆனால் மேஜரா இருக்கிற பாதகம் கொலை. அதை யாரை செய்தார்னா தந்தை செய்தான், அந்தணரை செய்தான். எனவே அது பெரிய மன்னிக்க முடியாத பரிகாரம் இல்லாத ஒன்று. அதற்கு பெருமா என்ன செய்தார் இல்லையா? சாதைதன் தாள் இரண்டும் சேதிப்பனர், தாள் இரண்டும். இதெல்லாம் சின்ன சின்ன குறிப்புகள். தாதையே ஒரு தாள், ரெண்டு தாள், தாள் இரண்டும். அப்பா என்ன எழுதுறாங்க நம்ம பார்ப்போம். தாதை சிறைத்தான் பொதுவா போட்டார், இரண்டும் சிறைப்பன் தான், இரண்டு சிறைப்பன்றது. யானை கூடு உரைத்தான், அதான் ரைத்தான். சாதியும் வேதியன் தாதைதனை தாள் இரண்டும் சேதித்தார், கொன்றார், வெட்டினார், ரெண்டுத்தையும் வெட்டினார். ஈசன் திருவருளால், அந்த ஒரு வார்த்தை சொன்னார் பிறகு, ஈசன் திருவருளால். அப்போ அங்க அவர் என்ன மழு வச்சிருந்தாரா, ஆயுதம் வச்சிருந்தாரா? பசுமாடு மேய்க்கின்ற ஒரு கொம்புதான் இருந்தது இல்லையா? அந்த கொம்புதான் எடுத்து தூக்கி போட்டார். மழுவெல்லாம் போடல, கொம்ப தூக்கி போட்டா அது பெருமான் திருவுருளால மழுவாயிடன். மழுவாய் என்றதுன்னா அதை அவர் பெருமான் எடுத்துக்கிட்டார்னு எடுத்து போட்டதுதான் இவர். வெட்டினது யாருன்னா பெருமான் தான், அவன் அருளால். எனவே சேதிப்ப ஈசன் திருவுருளால் அதான் செய்தார். தேவர் தொழ, தேவர்கள் எல்லாம் தொழும்படியாக சண்டீசர் பரம் தந்தான் பெருமான். பாதகமே சோறு பற்றினவா தொல்நோக்கம். அந்த சோறு என்றால் வீடு பேர் என்றுதான் அர்த்தம். பொதுவா வீடு பேடுதான் அதனுடைய பயன், அதுதான். ஆனால் சோறு என்றால் பெருமானுக்கு படைக்கப்பட்ட அமுதம் என்றே வைத்துக் கொள்ளலான்றாங்க. அப்பா எழுதுறாங்க. பாதகம்தான். சோறு பற்றினார் என்றால் நாள்தோறும் பெருமானுக்கு செய்கிற நைவேத்தியம் இவருக்கு தானே வருது. அந்த 9ஆம் பாட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வருது. 12ஆம் பெரியவரால் சொல்ற, நாம் உண்ட கலமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக. நான் உண்ட கலம் என்றால் நைவேத்தியம், உடுப்பன ஆடைகள், அப்புறம் சூடுவன பூக்கள் எல்லாம் உனக்காக என்று சொன்னதுதான் சண்டீசப்பன். அதனால் பாதகமே சோறு பற்றினவா என்பதுல அந்த சோறு என்பது நைவேத்தியம், நிவேதன பொருள் என்று வைத்துக்கலாம். பாதகம் செய்தவருக்கு நிவேதன பொருளை கொடுத்தான், மற்றபடியாக அந்த சண்டீசப்பனையை கொடுத்தான் என்று சொல்லலாம். பாதகமே சோறு பற்றினவா தொல்நோக்கம்.
தோல் நோக்கம் ஆடாமான்னு வரணும். தோல் நோக்குன்ற தோல் நோக்கம் ஆடுவோம். அப்ப என்னென்ன வருது இதுல? சிவகருமம், சிவகருமத்தை சிதைக்க கூடாது. தீதில்லை மாணி என்பதனாலே இளமையிலேயே பெருமானை வழிபட வேண்டும். முன்னடைந்தான் சம்பந்தன் போல. அதனால்தான் சேக்கிழார் பெரிய புராணத்துல ஞான சம்பந்தருக்கு சொல்லுகிறார், சண்டேசருக்கு சொல்லுகிறார், சிறிய பெருந்தகை. வேற யாருக்கும் சொல்லுது? இளமையிலேயே அவர்கள் எல்லாம் பெருமானை அடைந்தவர்கள். எனவே சிறிய பெருந்தகை என்று சொல்றார். சிறிய பெருந்தகையாக இருக்கிறது ஞானசம்பந்தரும் சண்டேசரும். அப்போ இளமையிலேயே முன்னடைந்தார் சம்பந்தரை போல. சிவகர்மம் சிதைக்க கூடாது, சிவாபராதம் பூசைக்கு துணையா இருக்கணும் தவிர தடை செய்யக்கூடாது. அதனால் சிவாபராதம் செய்கின்றவன் அந்தணனாக இருந்தாலும் கொல்லணுன்றார், தப்பில்லை என்றார். தந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தா என்ன மேக்சிமம் மேக்சிமம் சிவாபராதம் செய்கின்ற அந்தணனாக இருந்தாலும் சரி, பூசைக்கு தடையாக இருக்கின்ற தந்தையாக இருந்தாலும் சரி, அவரை தண்டிப்பதிலே தவறில்லை, பாதகம் இல்லைன்றார். அப்படி செய்தால் செய்தனவே தவமாக்குகிறான். நாம் செய்தது தவமாக ஆக்குகிறான். தவம் என்றால் என்ன? சரியை கிரியை யோகம் ஞானம் தானே தவம். அதில் இப்ப செய்தது அந்த தாள் சாதையினுடைய தாளை இரண்டு இருக்கு, அது கிரியை தானே, அது கிரியை தானே, செயல் தானே. அதை தவம்ட்டார், அதை கொலைன்னு சொல்லாதுன்ட்டார். அது கிரியனா தவம் என்று. சேதிப்ப ஈசன் திருவுருளால் அது தேவதோட பாலகமே சோறு பற்றினவா தோல் நோக்கும் என்று. அப்போ இங்கே இளவை காலத்திலே வழிபடுதல், சிவகர்மம் சிதைக்க கூடாது, சிவாபரம் செய்யக்கூடாது. செய்தவர்கள் யாராயிருந்தாலும், வேதியனா இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, அவரை தண்டிப்பதிலே நமக்கு தவம் தானே தவிர அது குற்றம் அல்ல. அதனால பெரிய பரிசிரமக்கு தருகிறான். பாதகமே சோறு பற்றினவா என்றார். மற்றவர்களுக்கெல்லாம் சண்டேசருக்கு தான் சண்டேச பதவி. நமக்கெல்லாம் சோறு என்று சொன்னால் வீடு வேறு, வீடு வேறும் நமக்கு கிடைக்கும். வீடு வேறு கிடையாது, பெரிய ஞானம் அல்லவா? பெரிய ஞானம். தந்தை என்றும் பார்க்காமல் யார் என்றும் பார்க்காமல் தடுகிறார் என்று சொன்னால் பெரிய ஞானம் தான் அது. அந்த ஞானத்திற்கு வீடு வேற்றை தருவான் என்று இதெல்லாம் அந்த பாட்டில் அடங்குறது நமக்கு. அடுத்த பாடம். மானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நல்லீர், வானம் தொடும் தென்னன் வார்கடலே நினைந்து அடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெறில், நாம் அப்பணமே ஆனந்தமாகி என்று ஆடாமோ தோல் நோக்கம். இதுவும் ஒரு அருமையான செய்தி இதுல வருது. பெருமானை எண்ணினால் அதே வழியிலே அவனுடைய ஆனந்தம் நமக்கு வரும்ன்ற. ஆனந்த கூத்தன் அருள் பெற்றால் நாம் அப்பணமே ஆனந்தமாகினார். உயிர்களுக்கு ஆனந்தம், அதே ஆனந்தம் வரம்பில் இன்பம் என்பது வரும் அப்படின்ற. அப்ப இறைவனை அடைகிற பொழுது மற்றவர்களாம் என்ன சொல்றாங்க? குணத்தை பெறலாம், அருள் பெறுகின்ற பொழுது ஐந்தோடு எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் விட இவருக்கு என்ன ஆனந்தம் பெறலாம். ஆனந்தம் அதுதான் முக்கியம். அப்போ பெருமானை அடைந்தால் இதெல்லாம் நமக்கு பலன் தான். எண்குணத்தில் இருக்கலாம், சிவசமமாக சில பேர் எண்ணுகிறார்கள், அதெல்லாம் குற்றமானது. ஐந்தொழில் செய்யலாம்ன்றாங்களே, இதெல்லாம் இல்லை. அவன் ஆனந்த அருள் பெற்றால் ஆனந்தமாகலாம், சிவானந்தத்தை பெறலாம். அதான் சைவத்துடைய. அதான் இந்த இடத்துல உயிர்தானும் சிவானுபவமும் ஒன்றினுக்கு உரித்தேன்றார் இல்லையா? அந்த வரையை நம்ம சேர்த்துக்கணும். உயிர்தானும் சிவானுபவம் ஒன்றினுக்கு உரித்தே சித்தியார்ல வரும். உயிர்தானும் சிவானுபவம் ஒன்று இருக்கின்றார். உண்மை விளக்கத்திலையும் அதான் சொல்ற. இத்தை விளைவித்தல் மலன்ற பொழுது சுத்த அனுபவத்தை துய்த்தல் அணு.
அனுபவம் தான், வேற எதுவும் அங்க கிடையாது. சுத்த அனுபவத்தை துய்த்தல் தான், செயல்லாம் மற்றெல்லாம் கிடையாது. ஆனந்தத்தை பெறுதல். அதான் இங்கே அவர் சொல்றார், ஆனந்த கூத்தன் அருள் பெற்றார் நாம் அப்பண்ணமே ஆனந்தமாகி என்று ஆடுவோம், அதே ஆனந்தத்தை பெறலாம்னா. சேரமான் பெருமான் நாயனாருடைய பொன்மண்ண தந்தாதி பாட்டு முதல் பாட்டு. பொன்மண்ணம் எவ்வண்ணம் பாட்டு சொல்ற பொழுது, தன்னை கண்ட என் பண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கு என்ற, பெருமானை கண்ட போது எனக்கு எப்படி இருந்தது, என்னுடைய வண்ணம் எப்படியோ அதுதான் பெருமான். அப்ப ஈசனாகவே நான் மாறிவிட்டேன் என்ற அந்த ஆனந்தம் எனக்கு வந்தது. பெருமானுக்கு இருக்கிற ஆனந்த நிலை எனக்கு வந்ததுன்றது. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி புரிந்துலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளிக்குன்றம் என்ன எவ்வண்ணம் அவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை அவருக்கு எல்லாம் சொல்லிட்டு, தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே என்று பாட்ட முடிகிறார். பொன்வண்ண பாட்டு முதல் பாட்டு அருமையான பாட்டு. வரிசையா ஒண்ணுன்னா சொல்றார். அதை யார் யார் எப்படி இருந்தா சொல்ற, அவருடைய வீழ்சடை எப்படி, மால் விடை எப்படி என்றதான் வெள்ளிக்குன்றம் எப்படின்ற. அதுபோல இங்க ஆனந்த கூத்தன் அருள் பெற்றால் அவ்வளமே ஆனந்தமாகலாம். அதனால என்ன, மானம் அழிந்தோம் மதிமறந்தோம்னு. மானம் அழிந்தோம் என்று சொன்னால் அங்க சொன்னார் இல்லையா, பைத்தியம் பிடித்து நான் அடைய வேண்டும்னால மாணிக்க வாசகர். அதுபோல தன்னுடைய தற்போதம் இழந்தோம், தற்போதம் போயிடுச்சு. நாம் என்ற அந்த தன் மானம் தற்போதம் போய்விட்டது. மதி என்றால் அறிவு. உலகத்தாரால் நன்கு மதிக்கப்பட வேண்டும் என்றால் அறிவு வேண்டும். அதெல்லாம் போச்சு, உலக அறிவு எல்லாம் போச்சு, தற்போதும் போய்விட்டது. உலகத்தினாலே அது மதிக்கப்படுகின்றதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்படலை. மற்றவர்கள் நம்மை மதிக்கிறார்களா இல்லையா என்று அவர் கவலைப்படுது. மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது நாம் உலகில் இருக்கிறோம். உலகியலை கடந்து போற பொழுது, பெருமானுடைய நிலைக்கு போற பொழுது மற்றவர்களை பற்றி நாம் கவலைப்படுவது கிடையாது. அதான் மானம் அழிந்தோம். இந்த மானம் என்கிற பொழுது திருவள்ளுவர் சொல்றாரு, அறிவியல் உரையில் வரும். இயல்பாக வாழ்வதற்கு மானம் தேவை, அது சந்தேகம் கிடையாது. சாதாரண உலகியல் வாழ்க்கையில மானத்தை எழுந்து வாழ முடியாது. மானம் கெட்டு மதிகெட்டுன்னு சொல்லுவான். ஆனால் மாண்பிறந்த மானம்னு ஒரு அர்த்தம். மாண்பிறந்த மானம்னு வரும். அது என்னன்னு சொன்னா, தனக்கு உரிமை இல்லாதெல்லாம் தான் செய்வது போல, தனக்கு தனக்கு தகுதி இல்லாதெல்லாம் தகுதி வைத்து போல சொல்றாங்க இல்லையா, அது மாண்பிறந்த மானம். அது எது போல என்றால், பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை கேட்பதற்கு சில பேர் இப்ப தயங்குறாங்க. இளைஞர்களோ பிள்ளைகளோ தயங்குறாங்க. ஏதோ அவரை நம்ம வற்புறுத்துறதா மாதிரியும் அவருடைய உரிமையை தலையிடுற மாதிரி நினைக்கிறாங்க. அதெல்லாம் மாண்பிறந்த மானம். பெரியவர் யாரிடத்துல மானம் கேட்க எதிர்பார்க்கணும், வேற இடத்துல எதிர்பார்க்கலாம். தந்தை தாய் சொல்லுகின்ற பொழுது அங்கே நீ மானம் எதிர்பார்க்க கூடாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு சொல்லக்கூடாது என்று அப்படி மறுக்கிறாங்க இல்லையா. அதைத்தான் மாண்பு இறந்த மானம்ன்ற. அதேதான் பெருமானிடத்திலே போகிற பொழுது நாம் அவனுக்கு முன்னாலே ஒன்றும் கிடையாது, நாம் அடிமை. எனவே நமக்கு அந்த மானம் என்பது இருக்கக்கூடாது, நான் என்ற அந்த உணர்வு இருக்கக்கூடாது என்றுதான். உலகிலே மதிக்கப்படுகின்ற மானம் இல்லை, உலகிலே அறிகின்ற அறிவு எனக்கில்லை, மதிகெட்டோ மங்கநல்லி என்று மானம் அழிந்தோம் மதி மறந்தோம் மங்கை நல்லீர் வானம் தொழும் தென்னன் வார்களிலே நினைந்து. வானவர்கள் எல்லாம் தொழுகின்ற பெருமானுடைய திருவடி, அது தென்னன் வார்கள், தெற்கே இருக்கின்ற பெருமான் வார்களிலே நினைந்து அடியோம் மானம் இழந்தோம் மதி மறந்தோம். அவரையே வார்களிலே நினைந்தால் என்ன, மானம் போய்விட்டது, மதி மறந்து விட்டது என்றார். தான் என்ற நினைப்பு போய்விட்டது என்றார். அந்த மதி என்பதுதான் அறிவு, அதுதான் உயிர் குணம். உயிருக்குள்ள குணம் அல்லது உடைமை அதுதான் அறிவு, அதுவும் போய்விட்டது. அதனால் வருகின்ற மானம் போய்விட்டது. நினைந்தடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெற்றால் ஆனந்தமாகி நாம் நிற்போம் என்று வர்றது. அதனால இங்க மானம் பார்த்தாலோ மதியை பார்த்தாலோ அது உலகியல். ஆனால் அருளியலுக்கு போற பொழுது அவன் ஆனந்தம் பெற வேண்டும் என்றால் இந்த உலகியல் மானம், உலகியல் மதி நமக்கு நீங்க வேண்டும். அடுத்தான் சொல்ற அடிப்படை. அடுத்த பாடல், என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிபிழைத்து
கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதன் பின் எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரமர்களும் மண்மிசை மால் பலர் மாண்டனர்கான் தொல்நோக்கம். இங்க குறிப்பா சொல்றார் பாருங்க, அந்த மூவருக்கு அருள் செய்தார் இங்க குறிப்பா சொல்ற. என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிபிழைத்தார். ராக்கதர்கள் என்றால் திரிபராதிகள், அசுரர்கள். அந்த அசுரருடைய எரிப்பதற்காக திரிபுரம் எரித்த பொழுது பிழைத்தார்கள். யார் என்றால் என்னுடைய, எண் என்றால் அங்க எண்ணம். அன்னைக்கு நம்ம சொன்னோம், எண் என்பதற்கு எத்தனையோ பொருள் உண்டு, அல்ல எண்ணம்னு ஒரு பொருள். எண்ணும் உடைய மூவர்ன என்றைக்கும் மறவாமல், சிவபெருமானை மறவாமல் இருந்த 3 பேர் என்னுடைய மூவர்ன்ற. திருபுரத்திலே அழியாத உய்த்த 3 பேர். திருவந்தியார்ல வரும், அதை பற்றி குறிப்பு வரும் நமக்கு. திருவந்தியார்ல அந்த பாட்டுல 4வது பாட்டு ஞாபகம். திருவந்தியார் உய்யவல்லார் ஒரு மூவரை பாட்டு. உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி வர இளமலை பங்கு என்று உந்தி வரன்னு வருது பாருங்க. அப்ப உய்யவல்லார் மூவர் என்று அந்த திருவரம் எரித்த பொழுது மூவர் உய்ந்தார்கள் என்ற விஷயம் சொல்றார் பாருங்க. திருமுறைகள் அவர் அரிய செய்திகள்லாம் அவங்க சொல்லிட்டே போறார். உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி வர இளமலை பங்கன் என்று உந்தி வர அப்படின்னா, நிவாசகர் எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். சைவத்துல எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டு பாடுறார். அவர் ஆட்கொண்ட பெருமான் ஆட்கொண்டானதெல்லாம் இருக்கட்டும், அதேதான் இங்க சொல்றார். என்னுடைய மூவரை ராக்கதர்கள் எரிபிடைத்துன்னு. என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிபிடைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் என்றார் சொன்னார் பார்த்தீங்களா. வாயில் காப்பாக நின்றார்கள், துவாரபாலகராக நின்றார்கள், கடைத்தலை முன் நின்றார். அப்ப இங்க ஒரு குறிப்பா சொல்லிட்டு போயிட்டார். 3 பேர் உய்ந்தார்கள், 3 பேரும் கடைத்தலை என்றார்கள், வாயில் காவலர் என்றார் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அதுல 2 பேர் தான் வாயில் காவல், ஒருவர் நம்ம பின்னால சொல்ல போறாங்க. மூவையில் இருந்த ஞான் 2 பேரை காவலாக வைத்துவிட்டு ஒருவரை மணிமுழா முழக்கம் செய்தார் சொல்றார் இல்லையா. அப்ப ஒருத்தர் மணிமுழா முழக்கம் செய்தார், அதை இங்க சொல்லல. பொதுவா இங்க கடைத்தலை முன்னின்றார் அப்படின்ட்டார். பொதுவா சொல்ல கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன்னர் கைலாயத்துல பெருமாளுக்கு முன்னால் என்ன. அப்போ பெருமாளுக்கு முன்னாலே போய் அவங்க நின்றுட்டாங்க. அடுத்து சொல்றார், எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரபுதர்கள் மண்மிசை மால் பலரும் ஆண்டனர். அவெல்லாம் எங்கேயுமா நிக்கவே இல்லை, எதிலேயே நிக்க தகுதியில போய் மாறிட்டு பதவிக்கு போனானே தவிர, ஐயா எல்லாம் வேண்டாம், உங்க எதெல்லாம் இருந்து கொண்டு உங்க தரிசனம் இருந்தால் போதும் சொல்லாம பதவிக்கு போனான். ஒருத்தர் 2 பேர் இல்லை, எண்ணிலின்னு. ஒரு இந்திரனுக்கு கூட அந்த புத்தி வரலன்ற. எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரமர்கள் மண்மிசை மால் பலர் மாண்டனர்கான் தோல் நோக்கும். பதவி என்று இருந்தால் பற்று வராது இறைவன் மேலே என்பதற்கு பல சான்றுகள் புராணத்துல வரும். அதுக்குதான் இந்திரன் மால் அயன் அடிக்கடி சொல்றாங்க. இப்போ அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு புண்ணியத்தினாலே அந்த அதிகாரம் கிடைக்குது. ஆனால் சிவபுண்ணியமாக பெருமானை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரல பாருங்க. அது எது போல என்றால், அரசியல் என்று அரசியலுக்கு போயிட்டீங்கன்னா அங்க நம்மெல்லாம் போக முடியல. ஏன்னா நமக்கெல்லாம் அந்த ஒண்ணுமே ஒத்து வரல. ஆனால் எந்த விதமான இதுவும் இல்லாமல், வரன்முறையும் இல்லாமல் இருக்கிற அவன் தான் அங்க இருக்க முடியும். அவன் தான் சர்வை ஆகலாம் அங்க. அது இன்னும் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது, இந்தியாவில் அப்படிதான் இருக்கு. பார்த்தா அந்த மாதிரி அங்க இந்திரன் இந்திரன் மாலை என்ன அவன் அப்படிதான் இருக்கிறான். பெருமானத்தை அருள் பெற வேண்டும் என்று எண்ணவில்லை. எண்ணிலி இந்திரன் எத்தனையோ பிரமர்கள் மண்மிசை மால் பலர் மாண்டனர்கள் தோல் நோக்கம். அப்படிப்பட்ட இடத்துல திரிபுராதிகள் அசுரர்கள், அந்த அசுரர்களை 3 பேர் நல்லவனா இருந்திருக்கிறான் இல்லையா, அது பாடணுன்ற. என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிவிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்று அதன் பின் எண்ணிலை இந்திரர் எத்தனையோ பிரவர்கள் மண்மிசை மால் பலர் மாண்டனர்கான் தோல் நோக்கும் நான். அப்படி பெருமான் முன்னால் இல்லாமல் அழித்து போனார்களே
அவர்களையும் நம்ம பாடணும். அசுரர்களே 3 பேர் அவரையும் பாடணும் இல்லையா என்றார். இவனை பாடுவது நோக்கம் என்ன? இவன் மேல நாம் இருக்கக்கூடாதுக்காக பாடணும். அவரை பாடுவது அவனை மேல நம்ம இருக்கணுன்றதுக்காக பாடணும் என்றுதான் சொல்றாரு. 2 பேரும் இணைக்கிறார். உள்நோக்கம். சரி, மண்மிசை மால்னாரு. மால் என்று வந்த உடனே அது திருமால் ஞாபகம் வருவதற்கு அடுத்த பாட்டு அதை சொல்லிட்டார். 1000 பூ சொல்றார் திருமாலை பற்றி வருது அங்க. அதான் பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூ குறைய தங்கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாலுக்கு அருளியவாறு எங்கும் பரவி நாம் தோல் நோக்கம் ஆடாமோ என்று சொல்றோம். அப்போ திருமால் 1000 பூக்கள் ஒரு கணக்கு வச்சுட்டான். எப்படி 1008 அர்ச்சனை நம்ம பண்றோமோ அந்த மாதிரி 1000 பூ வச்சுட்டான். 1000 பூவிகள் ஓர் பூ குறைத்ததுன்னு அது புராணத்துல எப்படி வருதான், பெருமான் ஒரு பூவை குறைத்தான் வருது, மறைச்சான்னு வருதான். பெருமான் ஒரு பூவை மறைத்து விட்டான். என்ன பண்றா பார்ப்போம் அப்படின்னு என்றால், அவ எழுந்து போய் ஒரு பூ பறிச்சாந்து இருக்கலாம். பூஜைக்கு நடுவில் எழுந்திருக்க கூடாது என்று பூஜை தடைப்படும் என்று எண்ணி உடனே கண்ணை இடந்து அப்பினான், கண்ணை இடந்து அர்ச்சனை செய்தான் என்று வருது. அதான் சொல்ற, பங்கயம் 1000 பூவினில் ஓர் பூ குறைய தங்கண் இடந்து அரண் சேவடி மேல் நற்பருது. கண்ணப்பர் சாத்தியது கண்ணுக்கு கண்ணு கொடுத்தாரு, இவர் திருவடிக்கு தான் சாத்துறார். எனவே திருவடிக்கு அர்ச்சனையாக செய்து அவர் பெருமானுக்கே கண் கொடுத்தார் அங்க. அதனால்தான் இவரும் பாடுறாரு, அப்புறம் பாடுறார். தனிப்பாடுறபடி உண்டு. பெருமானுக்கு 3 கண்ணு சொல்றீங்களே, ரொம்ப தப்புது. அந்த அரணுக்கு இருப்பது அரைக்கண்ணு தான். அரைக்கண்ணு தானா? அரைக்கண்ணா என்ன அர்த்தம்னா, 3 கண்ணுல 1.5 கண்ணு அந்தமாவுக்கு போயிடுது, இவருக்கு 1.5 கண்ணு. அந்த வலக்கண்ணு தானே கண்ணப்பர் கொடுத்தார். எனவே ஒரு கண்ணு கண்ணப்பர் கண்ணு. எனவே சொந்தமா இருக்கிறது அரை கண்ணு தான் இருக்கு. அப்பெருமானுக்கு அரைக்கண்ணு வேடிக்கையா பாடுவான். பங்கயம் 1000, பங்கயம்னா தாமரை. பங்கயம் 1000 பூ, அதில் ஓர் பூ குறைய தன் கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தினான். அது காமிய பூசை, ஆழியான் அன்புடைமை, இதெல்லாம் இப்படி சொல்றாங்க இல்லையா? அப்படி இருந்தாலும் அவன் பூஜை செய்தான் அல்லவா? அப்படி 1000 பூ செய்தான். அது திருமாலுடைய பெருமையெல்லாம் காஞ்சி புராணத்துல வரும். இதெல்லாம் சில வர்ணிக்கிறதுலாம் வரும், பாட்டுல வரும். திருமால் துதிப்படலம் என்று வருதான். அதனால தங்கண் சேவடி, தங்கண் இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரம் மார்க்கருளினான். திருமாலுக்கு சக்கரம் கொடுத்தான், மாலுக்கு சக்கரம் அந்த அருளி செய்தவன் பக்தருளி என்று 9ஆம் திருவிழா வருது இல்லையா? பாலுக்கு பாலகன் என்று. அதனால அதுல சங்கரன் எம்பிரான் சக்கரம் மாலுக்கு அருளினான், அருளியவாறு எங்கும் பரவினான் தோல் நோக்கம் ஆடாமோ என்று. திருமார்பேரு என்று காஞ்சிபுரத்து பக்கத்துல இருக்குது திருமார்பேரு. அதான் பெருமான் பூசித்தது என்று வருது. சரி, அடுத்த பாடல். காமன் உடல் உயிர் காலம் பல் காய்கதிரோர் நாமகள் நாசி சிரம் பிரமன் கரம் எரிகை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்த வாழ்வர் சுத்தப்படுத்தினார். தூய்மைகள் செய்தவாறு தோல்நாக்கம் ஆடாமோ தண்டிக்கல பாரு, அதெல்லாம் சுத்தப்படுத்த. அழுக்கு எல்லாம் அழுக்காக இருக்கு, அந்த அழுக்கை என்ன பண்றது, எடுத்து கொஞ்சம் வாஷிங் போடுங்க. அப்படிதான் பண்றாரு. எது எதுன்னாரு பாருங்க. காமன் உடல்னார், உடமையே எரிச்சுட்டாரு. சரி, உயிர் காலன் உயிர் போயிடுச்சு. காலனே உயிரை எடுக்கிறவன், அவன் உயிர் போயிடுச்சு. பல் காய் கதிரோன், பல் சூரியனுடைய பல் காய் கதிரோன், அது போயிடுச்சு. நாமகளுடைய நாசி மூக்கு. சிரம் பிரம்மனுடைய தலை. எரி
அக்னி அவனுடைய கரம், கை போயிடுச்சு, அக்னியுடைய கரம். சோமனுடைய கலைன்றார், கலைகள் எல்லாம் கிரகங்கள கதிர்கள் எல்லாம் கதிர்கள். தலை தக்கன்று எச்சந்து, வேள்வி தலைவனுடைய தக்கன், 2 பேரும் தலை போயிடுச்சு. தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவாறு தோல் நோக்கம் ஆடாம் அப்படின்னா, அதுல தலை தக்கனைன்றதுனால தலை அறிந்தாலும் மாற்று தலையாக வைத்தார் என்பது பார்க்கும். தூய்மை செய்தார், அந்த தலை சரியான தலை அல்ல, தக்கனுடைய தலை, அதை மாற்றி எருமை தலையாக வைத்தார் என்று சொல்ற, அந்த ஆட்டு தலையாக வைத்தார். காமன் உடல் உயிர் காலன் பல் காய்கதிரும் நாமகள் நாசி சிரம்பரமன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சரையும் தூய்மைகள் செய்தவாறு என்று சொன்னார். தூய்மைகள் செய்தார் என்றால் அந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கி தூய்மையானார். செய்த குற்றங்கள் இவங்க அத்தனை பேர் குற்றம் பண்ணும். தக்கன் வேலிலே இருந்தது, காலன் வந்து மார்க்கண்டேயரோட உயிரை கம்பு வந்தது, காமன் கடை எழுந்தது, இதெல்லாம் குற்றங்கள். அந்த குற்றங்கள் எல்லாம் நீக்கி தண்டித்தார் என்றால் தூய்மையாக மாறினார்கள். எனவே தூய்மைகள் செய்தவாறு தோல் நோக்கும் ஆடாமல். சரி, அடுத்த பாடல். அதாவது இப்படியெல்லாம் இவர்கள் குற்றம் செய்தாலும் அந்த குற்றத்தை மன்னித்து தூய்மையாக ஆக்கினான் பெருமான். அதெல்லாம் என்ன சொல்ல வராங்க, இப்படி குற்றம் செய்தவரையே பெருமான் மன்னித்து தூய்மையாக ஆக்குறான்னு சொன்னான். நாம் எல்லாம் அடியார்கள் எல்லாம் இவரை பார்த்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி செருக்குப்படக்கூடாது, பெருமானை மறக்கக்கூடாது. சிவநிந்தனை செய்வரோடு தக்கனான வேள்வியை செய்ய இன்மேல் பற்றி தக்க வேள்வி செய்ய போறோம்னா நாம் எப்படி வைத்துக் கொள்ளணும், சிவநிந்தனை செய்வாரோடு நாம் சேரக்கூடாது. அதுதான் அந்த மாதிரிதான் சொல்றாரு. தக்கன் வேள்வியிலே போறாங்கன்னா அர்த்தம் அந்த மாதிரி. அதே மாதிரி சிவனை மறுக்கின்றவர்கள், அதுதான் நமக்கு இந்த சிவனடியார் அகத்திலக்கணம் புறத்திலக்கணத்துல சிவனடியார் வீட்டிலே நன்றி மற்ற சாப்பிடக்கூடாதுன்றாங்க. போஜனம் என்று சொன்னால் சிவனடியார்கிட்ட தான் போஜனம்ன்றாங்க. அதான் டாக்டர் கவலையோட நாங்க சாப்பிடறது மட்டும் சமையலே பண்றோம். அங்க வந்து சமையல் பண்ணி சாப்பிடுறோம் அடியார்கள் எல்லாம் என்றால், சிவனடியாருடைய இல்லத்திலே இல்லாம மற்ற இடங்களில் சிவனடியார்கள் சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, வேறு கடவுளை வணங்குவார்கள், வேறு எண்ணங்களா இருக்கு நமக்கு, அவர்கள்ட்ட சாப்பாடு கூடாது என்றெல்லாம் நமக்கு விதித்திருக்கிறாங்க இல்லையா. அப்ப தக்கன் வேலையில போய் உட்கார்ந்தான் இல்லையா, அவெல்லாம் சாப்பிடதானே போய் உட்கார்ந்தான். அதான் அதெல்லாம் நமக்கு எண்ணம். அந்த மாதிரி தக்கனை போற சிவனந்த செய்கிறோடு சேரக்கூடாது என்பதற்குத்தான் நமக்கு அதை சொல்றா. இதெல்லாம் இப்படி குற்றங்கள் செய்தார் இல்லையா அவங்கெல்லாம், அவர்களையே குணமாக கொண்டான் என்றால் நாம் அதுபோல சிவனிந்தனை செய்யோடு சேராமல், உணவு உண்ணாமல், அதேவர் அவர்களை பார்க்காமல், அவரை பற்றி பேசாமல், இதெல்லாம் அடிப்படை. அப்புறம் காமன், முக்கியமாக அது காமன், எல்லாவற்றையும் விருப்பம் இல்லாமல் இப்படி இருந்தால் நமக்கு பெருமான் எப்படி அருள்வான் இப்படி தெரிஞ்சுங்க. இப்படி குற்றம் செய்தவர்களுக்கே தண்டித்து தூய்மையாக்கினான் என்றால் நாம் அதுபோல அந்த நியமம் இருந்தால் எளிமையாக நமக்கு பெருமான் திருவுருள் கிடைக்கும். அதுதான் இருப்பார். அதனால தூய்மைகள் செய்தவாறு தோல் நோக்கம் ஆடாமா என்றார். தக்கன் செய்ததெல்லாம் எடுத்து பாடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கணும் என்பதற்காக அதையெல்லாம் எண்ணி பாடலாம் என்று அவர் சொல்றார். அடுத்து, பிரம்மன் அரி என்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரம் என்று அவர்கள் பதைப்பு ஒடுங்க அரணார் அழல் உருவாய் அங்கே அளவு இறந்து பரமாய் என்றவா தோளோக்கமாடாமன். யாம் பரம்னாங்களாம், இல்ல நான் தான் பரம்னா அது அப்புறம் பார்க்கலாம் மேல போயிட்டாரு. பிரம்மன் அறி என்று இருவரும் தம் பேதமையின், அந்த பேதமை என்பதனால அறியாமை, அந்த ஆணவம் இல்லையா அவளுக்கு இருக்கிறது அல்லவா. ஏன்னா 2 பேரும் சகல வர்க்கம், பிரம்மனும் சரி திருமாலும் சரி சகல வர்க்கம். அதுல ருத்ராது பிரளயாகலர், அவருக்கு மாயை இல்லை. எனவே ஆணவம் அவருக்கு உண்டு, இருந்தாலும் இவங்க அளவு கிடையாது. எனவே பேதமையால் அந்த ஆணவத்தினுடைய உச்சம் இவங்களுக்கெல்லாம் இருக்கிறதுனால
பரமம் யாம் பரம் நாம் தான் பரம் நாம் தான் பரம் என்று சொன்னார்கள். முதற் பொருள் என்று பிரிக்கிறார் என்று அவர்கள் பதைப்பு ஒடுங்க. அந்த பதைப்பதைப்பு இருக்கல, முனைப்பு நான் தான் இல்லையா, அந்த முனைப்பு ஒடுங்கும்படியாக நான் தான் என்று சொல்லுகின்ற அந்த எண்ணம், நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற பதைப்பு ஒடுங்குதான். 2 பேரும் சண்டை போட்டார். போட்டுட்டு என்ன செய்ய ஒடுங்க, அதெல்லாம் ஒடுங்கும்படியாக வாயெடுத்து போறாங்களாம். அரணார் அழல் உருவாய் அங்கே அளவு இறந்துனர். அளவுன்றது எந்த அளவு, என்ன அளவு சொல்லணும், அவனுக்கு என்ன அளவு இருக்கு பெருமாள்? அளவு இருந்தால் அளவற்ற நிலையில உயர்ந்த நிலையில இருக்கிறார். இருந்து நெருப்புருவாக அடல் உரு நெருப்புருவாக இருந்தான் பெருமான். பரமாகி நின்ற வாழ்ந்தர் எல்லாருக்கும் மேலாக இருந்தான், காண முடியல. இந்த யாம்பரம் என்று சொல்வர்களுக்கெல்லாம் அவன் பரமாக இருந்தான் அர்த்தம். நான் தான் பரம் என்று சொல்வர்களுக்கெல்லாம் பரமாக இருந்தான். பரமாகி நின்றவா தோல் நோக்கும் ஆடாகும். அதுவும் தப்பு தானே. தான் பிரம்மம்னா அகம் பிரம்மம் சொல்றது அது எவ்வளவு பெரிய தப்பு. பரமாக இருக்கின்றவன் யார் என்று என்னாவே நாமே பிரம்மம் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய தவறு. அது அந்த சிவசமவாதியல், அது சிவசமவாதம் இல்ல, அவன் சிவசமம் கூட இல்ல. அது அகம் பிரம்மாசன நானே சிவம்ன்றான், நானே அதுவும் ஒரு மரபு. சிவசமவாதமும் கூடாது இல்லையா பரமம். அதுவும் சொல்ல, அது விட மோசம் இது. சிவசமவாதம் பரவாயில்ல, நீ நானும் சிவனும் இருக்கிறான் நானும் இருக்கணும். சிவரே விட்டுட்டு நானே தான் சிவன்றாங்க இல்லையா, இன்னும் எவ்வளவு பெரிய தப்பு. நானே சிவன்றான், அவன் பரவாயில்ல, எவ்வளவு மோசமான. அதை விட இவங்க பரவாயில்ல போல இருக்கின்றான் இல்லையா. பரமாயின்றவா தோல் நோக்கம் அதெல்லாம் மறுக்கிறது தான் நமக்கு. அதாவது அந்த அடிமொழி தேடிய படலத்தால என்னென்ன வைத்துக் கொள்ளலாம் என்றால், அந்த இரண்ய கர்ப்ப மதம், வைஷ்ணவ மதம் இதை மறுக்கிறார். இரண்ய கர்ப்ப மதம் பிரம்மனை பரம்பொருளாக கொள்றது, அதை மறுக்கிறார். திருமால் வைஷ்ணவத்தை மறுக்கிறார். அப்புறம் யாம்பரம் என்று நீங்க சொன்ன சிவ சமவான் அதை மறுக்கிறார். அப்புறம் வேதாந்தம் அகம் பிரம்மாஸ்மி என்ற அந்த வேதாந்தத்தை மறுக்கிறார். இதெல்லாம் இந்த அறிமுறை சேர்த்துல வர்ற விஷயம். இவர்கள்லாம் அவங்களை காட்டி என்ன அதே மாதிரிதான் திருமான ஆயனம் தேடுற மாதிரிதான் இவங்களும் இருக்கிறாங்க. நான் தான் பிரம்மன் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அதுதான் அகம் பிரம்மாஸ்மி. பரமாகின்றவா அவன் தான் இந்த மாதிரி அளவு, இந்த அளவிருந்துன்ற அரணார் அழல்வாய் அங்கே அளவிருந்துன்னு இல்லையா. இப்படியெல்லாம் சொல்லுகின்ற அந்த அளவையெல்லாம் கடந்தான். சிவனும் நானும் சமம் என்ற சொல்லு, நானே பிரம்மம் என்ற சொல்லு, அப்புறம் இரண்ய கர்ப்பம் வைஷ்ணவம், இந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த அளவெல்லாம் கடந்திருக்கிற பெறுவான். அளவிறந்து பரமாய் என்றவா தோல் நோக்கும் ஆடாது. சரி, ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன்ற பரம்பரனை பணியாதே. ஏறக்குறைய அப்பர் சொல்வது போல இருக்குது. அப்பர் சொல்வது போல பாழுக்கரை தேன்ற ஏழை தொழும்பனே என்றால் அறியாதவன் அர்த்தம், அறியாவை உடையவன் அர்த்தம். ஏழைன்னா அறியாவை உடையவன் அர்த்தம். அப்ப கூட சொன்ன ஞாபகம். அதாவது உலகியல் சொற்கள்ல செல்வன் ஏழை என்றால் பொருள் பணம் தான். பணம் உடையவனை செல்வம் என்றும் பணம் இல்லாதவனை ஏழை என்று சொல்றோம். ஆனால் இலக்கிய வழக்கு, தமிழ் வழக்கிலே, இலக்கிய வழக்கிலேயே உடையார் என்று சொன்னால் அறிவுடையார், ஏழை என்று சொன்னால் அறிவில்லாத, அப்படிதான் வச்சிருக்காங்க. ஏழை பணக்காரன்றது இப்ப பேச்சு வழக்கு இருந்தாலும் கூட திருக்குறள்ல 2 குறள் அறிவுடையார் எல்லாம் உடையார்னர். அப்ப உடையார் நாங்க சொன்னார், அறிவை உடையவர்கள் எல்லா உடையவர்கள். நீங்க எதுனா சொன்னீங்க, புகழ் செல்வம் எதுவான எல்லா உடையவர்கள் அவங்க எல்லாம், அது ஒன்று சொன்னார்.
உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார். அங்க ஒரு உடையார்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த உடையார் செல்வம் உடையார் தான். அங்க செல்வத்தை தான் சொல்றாரு. இல்லை என்று சொன்னா ஏழை தான் சொல்றார். வறுமையில இருக்கின்ற செல்வம் இல்லாதான் சொல்றார். அதனால பரிவேல் என்ன பண்ணார், அந்த குறளுக்கு பரிவேல் உரை எழுதும் பொழுது உடையார் என்பதும் இல்லார் என்பதும் உலக வழக்கு நோக்கின்னு எழுதுறார். செய்யுள் வழக்கில வேற அர்த்தம், இலக்கிய வழக்கில் உடையார் என்றால் அறிவுடையார்னு அர்த்தம், இல்லார் என்று சொன்னால் அறிவில்லாதார்னு அர்த்தம். நான் உலக வழக்கில் அப்படி இல்லை, எனவே அது உலக வழக்கு நோக்கி சொன்னார்னு எழுதல. அதான் அது மாதிரிதான் இங்கேயும் ஏழை என்றால் அறியாதன், தொழும்பன் என்றால் அடியவன் என்று சொன்னார். ஏழை தொழும்பனேன், அறியாவை எனக்கு, அதே சமயத்தில் நான் அடியவன். எதுக்கு அடியவன் என்றால் வேறு வேறு தெய்வங்களை எல்லாம் எண்ணினால் பாழுக்கு இறைத்தேன். பெருமானை பற்றி நான் எண்ணாமல், சிவமே பரம்பொருள் என்ற எண்ணம் இல்லாமல் நான் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கிறைத்தேன், ஆராய்ச்சி பண்ணன்ற. சிவபரம்பரை ஆராய்ச்சி பண்ணாம பெருமானை நான் சேரல, ஏன்னா அவர் அமைச்சரா இருந்தவர். எனவே பல வகையான நூல்கள் எல்லாம் படித்திருப்பார் இல்லையா, எல்லாம் படித்து படித்துதான் பாழுக்கிறது. ஏன் படிச்சேன்ற, அதெல்லாம் ஏன் படிச்சிருக்கணும், அதெல்லாம் படிக்காம நேரா வந்திருக்கணும். அவற்றையெல்லாம் படித்து நான் காலம் போக்கினேன். இப்ப சில வேதாந்திகள் மலேசியாவில் கூட ஒரு போன முறை போன பொழுது சொன்னாங்க, 2 பேர் வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு சொன்னாங்க, சிவகங்கை சித்தாந்தம் கேட்டு 40 வருஷம் நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னாங்க 40 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இதெல்லாம் போய் ஒன்றும் புரியல, ஒன்றும் இல்லை. அதுல இந்த 2 மணி நேரத்துல எவ்வளவு விஷயம் நீங்க சொல்றீங்கன்னு சொன்னாங்க. அது நாம சொல்றது சித்தாந்தத்துல எல்லாம் இருக்குது, நாம சொன்னா புரிய மாட்டேங்குது, எல்லாம் அங்க போறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவங்களும் அந்த காலத்துல ஒரு ஆராய்ச்சி பெரியிருக்காங்க இல்லையா. அதெல்லாம் ஏழை தொழும்பனையினர், அறியாமைன்ற. மற்ற மதங்கள் எல்லாம் என்ன இருக்குது ஏன் நம்ம கேட்கணும், நம்முடைய சைவத்துல எல்லாம் இருக்கிறது அல்லவா என்று எண்ண வேண்டும் அல்லவா. அப்படி எண்ணாமல் ஏழை தொழும்பனேன், எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன், பரம்பரனை பணியாதேன். அப்போ மாணிக்கவாசகர் காலத்திலே பல தெய்வ வழிபாடுலாம் இருந்திருக்குன்னு தெரியுது. நீங்க அதை இன்னொன்னு பார்க்கணும். நமக்கு கிடைக்கிற நூலை வைத்து பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்குது. இந்த மாதிரி நமக்கு தெளிவுபடுத்துகின்ற நூல்கள்லாம் அப்படி நிறைய இருந்துதான் தெரியல. ஏன்னா சங்க இலக்கிய மாதிரி தான் என்னமோ பாடியிருக்காங்களே தவிர இதுல தத்துவத்துல விளக்கமாக சொல்லி சைவத்தை முன்னிறுத்தி எல்லாம் நமக்கு இல்லை. அதனால அந்த காலத்துல எப்படி இருந்தது நமக்கு தெரியல. அப்ப இவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு யார்? இப்ப நமக்கெல்லாம் திருமணை படிக்கிறோம், சித்தாந்தம் படிக்கிறோம், தெளிவு வந்துடும் நமக்கு. நம்ம வேற ஒண்ணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறோம். முதற்காலங்கள்ல அவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பார்கள். அதுபோல மாணிக்கவாசகர் காலத்துல கூட அது இருண்ட காலம். எங்க நூல் கிடைத்திருக்கவருக்கு எதை படிச்சிருப்பாரு, கிடைச்சிட படிச்சிருப்பாங்க ஏதாவது. அப்புறம் அதுல பெருமானுடைய அருளை எல்லாம் அப்படின்னாலே சைவத்துக்கு அவங்க வந்திருக்காங்கன்றது இருக்கு இல்லையா, அது பெருமான் திருவுருள், முழுக்க முழுக்க பெருமானுடைய திருவுருள் தான். அதுதான் அவர் சொல்றாரு, எனக்கு அவர் கருணையினால் என்னை ஆண்டு கொண்டான் என்றெல்லாம் சொல்றது அதுதான். ஏன்னா அவங்களுடைய பின் வரலாற்றை நம்ம பார்க்கணும். ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம்ன்றார் பிறகு, எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கரைத்தேன், வீணா படிச்சேன், தெரியல எனக்கு, பரம்பரனை பணியாதேன். அப்புறம் பாருங்க, ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தான். தாழை பறித்தான் சொன்னா தாழ்பால் போடுறது, மூடி கிடந்துதான், எல்லாம் மூடி கிடந்தது. கதவெல்லாம் கதவு உடைச்சா மாதிரி தாப்பாளத்தை உடைச்சான். உடைத்து வா என்று காட்டினார் என்று வான்னு சொன்னார். அதான் எப்படி ஊழி முதல் சிந்தாத மணின்னு, சிந்தாமணி, சிந்தாமணின்னு சொல்றோம் இல்லையா, சிந்தாத மணி இல்லை, சிந்தாத நன்மணி, சிந்தாமணியாக வந்து என் பிறவி தாழ், பிறவியாக இருக்கின்ற தாழை திறந்தான், எனக்கு மீண்டும் பிறக்காமல் செய்தான். பிறவித்தாழை பறித்தவா தொழில் நோக்கம் என்று சொன்னார். பின்னாலே அச்சோப்பதிகத்திலே பாசம் எனும் தாழ் உருவின்னு பாட போறார். பாசத்தை தாழ்பாளாக சொல்லி உருவினார் என்று சொல்ல போறார். அதனாலே பாழுக்கு இறைத்தேன் என்பதை அப்பர் பெருமானும் பாடுவார். வள்ளலாருடைய பாட்டு ஒண்ணு இப்ப படிச்சது ஞாபகம், அது சரியா அந்த நினைவில்லை. அதுல கூழுக்கு அழுவேனும், கூழுக்கு அழுவேனும் வாங்கி வந்த அப்படி வரும் அந்த வாங்கி வந்த ஊழுக்கு அழுவேனும், அப்புறம் என் பிறவி ஏழுக்கு அழுவேனும்,
எதுக்கு நான் அழறதுன்னு தெரியல. நான் அழுவது கூடுக்குன்னா உணவு சாப்பாட்டுக்காக அழறதா இந்த பிறவியில, அல்லது நான் வாங்கி வந்த பிராரத்த கர்மம் இருக்கு இல்லையா, பிறவி துன்பம், அதுக்கு நான் ஊழுக்கு அழுவேன். ஊழ விதி, விதிக்கு நான் அழுவேனும், இல்லை பிறவி 7 வருமோ 7க்கு அழுவேனும், 7க்கு அழுவேணும்னு ஒரு பாடுற. அதுபோல பாழுக்கரை தேன் பரமான ஒரு பாடுற, பாழுக்கரை தேன் வீணா என்று ஒரு பாடுற. அதுபோல இவர்கள் எல்லாம் இங்கே பாழுக்கரை தேன் சொன்னா, பாழ் என்று சொன்னால் விளையாத பூமி, அதுதான் பாழ். அதுக்கு போய் தண்ணீர் பாய்ச்சிற, விளையாத பூமியிலே தண்ணீர் பாய்ச்சி நல்ல தண்ணீர் எல்லாம் பாய்ச்சி எழுந்து போற. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கிறைத்தேன். பரம்பரன் வருது, பரம்பரன் பரன் பரம் ரெண்டு பரம்பரன், மேலாக இருக்கின்ற பரன், மேலானவன் பரம்பரன். பரம்பரனை பணியாதேன். பரம் என்று வைத்துக் கொண்டு பரம்பொருள் என்று சொல்லுவாங்க, பரம்பரன் என்று சொல்லலாம், பரம்பரன் என்று சொல்லலாம். பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவி தாழை பறித்தான். ஊழி முதல்வன் பெருமான், ஊழி முதல்வன் அல்லவா, ஊழி காலத்திலே எல்லாவற்றையும் அழித்து விட்டு அவன் தானே முதல்வனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவன் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனையும் பாடுவார் அங்க. அதுபோல ஊழி முதல் சிந்தாத நன்மணி, சிந்தாமணி என்று அந்த வார்த்தையை சொல்றார். பெருமானுக்கு சிந்தாமணி என்ற வார்த்தையை சொல்றார். சிந்தாத நன்மணி, சிந்தாமணியாக இருக்கின்ற பெருமான். அது சிந்தாமணி என்றால் நினைத்தை நினைத்தரை தருகின்ற மணின்னு சொல்லுவாங்க. கற்பகம் அந்த மரலை சேர்ந்தால், கற்பகத்தை சேர்ந்தோருக்கு அப்படின்னு பாடுவாங்க. கற்பகத்தை சேர்ந்தால் நமக்கு கேட்டது கொடுக்கும். சிந்தாமணி நினைச்சதை கொடுக்கும். அதனால நினைத்த கையில வச்சிருந்தா நினைச்சா கொடுத்துருன்றார். அப்படிப்பட்ட அதனால பெருமான் நம்ம சிந்தாமணியாக இருக்கிறான் என்றால் சிந்தையிலே மணியாக இருக்கிறான், சிந்தையிலே மாணிக்கமாக விடுகின்றான். எனவே சிந்தாத நன்மணி என்ன, சிந்தாமணி. நன்மணி என் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாமோ. அதுவும் நமக்கு அந்த பாழுக்கரைத்தேன் வார்த்தை. அதனால இப்ப இதுல இந்த புத்தன் முதலா புல்லறிவின் பல்சமயம் என்பது ஒன்று, இங்க பாழுக்கரைத்தேன், இதெல்லாம் மாணிக்க வாசகர் பல ஆராய்ந்திருக்கிறார், பலவற்றை சமயங்களை ஆராய்ந்திருக்கிறார். அவருக்கு முதல்ல யாருக்குமே தெளிவு வராது இல்லையா, என்னென்று தெரியாமல் இருக்கலாம். அவர் சைவத்தை சார்ந்தவர் தான், இருந்தாலும் இப்ப பல சமயங்கள் படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர் படித்து பார்த்திருக்கிறார் சொல்லி அதுக்காக அங்க போயிடல. அப்புறம் இருந்தா நாங்க போயிட்டார். போற்றி திருவகல்ல, போற்றி திரு அகவல்லையும் சொல்ற மாதிரி அந்த பட்டியல் பரசவன் சொல்றாரு இல்லையா, அங்கெல்லாம் அந்த மாதிரி அந்த சமயங்கள்லாம் ஆராய்ந்தானே பார்த்திருக்கிறார். பார்த்துட்டு நல்ல வேளை பெருமானுக்கு அருளினான், இல்லைன்னா அங்க போயிருப்பேன் இல்லையா எல்லாம் மற்ற சமயங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று பார்த்தோம். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சொல்றார், ஏதோ பெருமான் ஏதோ இவங்க குதிரை வாங்க போனாரு உடனே வான்னு கூப்பிட்டு கொடுத்தாரு, அப்படி கிடையாது. அவரு எவ்வளவோ பார்த்து அப்புறம் அவருடைய பக்தி தெரிஞ்சுதானே அவர் சொல்லியிருக்கிறார். பார்க்கணும். பாழுக்கரைத்தேன் பரம்பரை பணியாதே. கிட்டத்தட்ட அப்பரும் அங்க போய் ஆராய்ஞ்சு பெருமான் திரும்பி அந்த மாதிரி. இப்ப அதனாலதான் ஞான சம்பந்தர்கள் பிரச்சனையே கிடையாது. 3 வயசு அப்படியே அவருக்கு நேரா எடுத்துட்டாரு. இவங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுனால அந்த ஆய்ந்திருக்கிறாரு. அந்த அப்பருக்கு வெளிப்படையா சொல்ற சேர்க்கிறார். நல்லாறு தெரிந்துணர்ந்தும் நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் சமன் சமயம் புரிகினார். பல்லாறு பல சமயங்களெல்லாம் ஆராய்ந்தார். பெருமானுடைய அருள் இல்லாதனாலும் சமணத்துக்கு போக வேண்டியது வந்துருச்சவரு. இந்த கொல்லாமை என்பதை அவருக்கு ஈர்த்திருக்கு. கொல்லாமை என்ற சொல் அவருக்கு ஈர்த்திருப்பதாலே நிறையாமை வேற அதுக்கு இருக்கிறது. துறவு என்று சொல்றாங்க. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல இருந்தனால கொஞ்சம் அதுவும் பெருமான அருள் இப்ப அப்ப இல்ல போய் வரட்டும்னு விட்டுட்டார். அதனாலதான் செய்கிறார் சொல்றார், நல்லாறு தெரிந்து உணர்ந்தும் நம்பர் அருளாமையினால்
கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் புரிகினார் என்று சொல்றார் அடிப்படை. அந்த மாதிரி இவர்களும் அப்படிதான் பல ஆராய்ந்தார்கள். நான் நல்ல வேளையாக அவளுக்கு அந்த வேற்று மரத்துக்கு அவங்க போகலை. அதில் இருக்கிற குற்றங்களும் தெரிந்து கொண்டார், ஈஸியா தெரிஞ்சுட்டான். அது பெருமை. அதான் சொல்றார், தாடி பறித்தவா பிறவி தாடி பறித்தான் என்னை ஆண்டு கொண்டான் அல்லவா என்ன எல்லாம் போயிருக்கலாம் இல்லையா. அப்படி இல்லாமல் என்னுடைய நல்லிறை காரணமாக ஒரு நற்பால் நன்னறி கூட நன்னறி சொன்னான்னு வருது பாருங்க, இங்கேயோ பார்த்துமே. நற்பால் கற்போரும் நெஞ்சம் கசிந்துருக 4வது பாட்டிலே கருணையினால் நிற்பானை போய் நெஞ்சினுள்ளே புகுந்தான், நெஞ்சிலே புகுந்து எனக்கு செய்தான், நிலாவாத புலாலோனம்பே புகுந்து நின்ற கற்பகமேன்னு பாடுறார் இல்லையா அப்பர் பெருமான். அதுபோல் நெஞ்சிலே உள்ளே புகுந்தருளினான், நற்பாற்படுத்தான் பாருங்க, நன்னெறிப்படுத்தினான் என்று சொல்றார் இல்லையா. எனவே அல்லாத நெறியெல்லாம் அவர் போயிருக்கிறான் தெரியும், நற்பால் படுத்தான். சரி, அடுத்த பாடல் அந்த 14 பாட்டு தான் நமக்கு இருக்குது. 14 பாட்டு இருக்கு. உரைமாண்ட உள்ளொளி உத்தமன் வந்து உளம் புகழும் கரைமாண்ட காமப் பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை எரிந்து ஓட. அப்புறம் ஒரு வரி இங்க இல்ல, கம்ப்ளீட்டா காணும். துறைமாண்ட வாபாடி தோல் நோக்கம் துறைமாண்ட வாபாடியா, சரி, துறைமாண்ட வாபாடி தோல் நோக்கம் ஆடாம, அது இங்க இதுல இல்ல, ஒரு வரியை காணும். எரிந்து ஓடனா அது பறந்து போச்சு, அதை காணும். உரை நிறைய பிழைகள் பதிப்புல கொஞ்சம் ஒழுங்கா போட்டுக்கூடாது. உரைமாண்ட உள்ளொளி என்ற உரைமாண்டை என்று சொல்ற பொழுது உரை கடந்தன்னு அர்த்தம். அவனுக்கு சொல் கிடையாது, சொல்லை கடந்தவன், சொல்லிறந்த சோதி என்றார் இல்லையா. சொற்பரத்தால் சொற்பரும் கடந்தென்ற சோதி இது உன் தன்மை என்றார் இல்லையா அப்பர் பெருமான். அதுபோல உரைமாண்ட உள்ளொளி என்றார். உள்ளத்திலே வருகின்ற நம்முடைய நெஞ்சத்திலே வருகின்ற பெருமான் அந்த அனுபவத்தை நம்மாலே சொல்ல முடியாது. அந்த உள்ளொளியாக விளங்குகிற பொழுது உளம்பூந்து நமக்கு அறிவுறுத்துவதும் அல்லது வழிகாட்டுவதுமா இருக்கின்ற பெருமானை எண்ணினால் அது உரை கிடையாது, சொல்ல முடியாதுன்னு உரைமான். அப்புறம் பொதுவாக ஆற்றல் சொல்லாற்றலுக்கெல்லாம் அடங்காதவன். சரி, சொற்களால் சொல்ல முடியாதவன், சொல்லெல்லாம் வலிவிழந்து போகிறது. அந்த அது என்ன, நம்ம பாதாளம் ஏழினும் கீழ் சொல் கழிவு சொல் போயிடுச்சுன்னு பாத வளர்ந்து. அதுதான் இங்க சொல்ல உரைமாண்ட உள்ளொடி உத்தமன் வந்து உளம்புகழும், உத்தமனாக இருக்கிறவன் உள்ளே புகுந்தான். அதனால என்ன ஆயிற்று, உளம் புகழும் உடனே கரைமாண்ட காமப் பெருங்கடல், கரையில்லாத கடலாது. மற்றதெல்லாம் ஒரு அளவு உண்டு, காமப் பெருங்கடலுக்கு கரை கிடையாது, அதை கடந்தேன். அப்படிப்பட்ட கடலை கடந்தேன். அதனால என்ன ஆயிற்று, இந்திரியத்துக்கு இறை இல்லை என்ற பொறிகளுக்கெல்லாம் இறை கிடைக்காம போச்சு, தீனி கிடைக்கல, உணவு கிடைக்கலன்ற அந்த இந்திரியத்தை பறவையா சொன்னார். இந்திரியத்தை பறவையா சொல்லி 5 வகையான பொறிகள், நெய்வாய் கண்மூக்கு செவி என்றது இருக்குல்ல, அந்த இந்திரியம், அதற்கு எது புலன்கள் தான் உணவு, சுவையொளி ஊர்வோசை நாற்றம் தான் உணவு. அப்போ இந்த காமம் என்றால் ஒரு பொதுவான விருப்பம், அந்த மனம் என்பது விரும்புவது. அந்த மனம் பற்றுவது நீக்கினால் பொறிகளுக்காக வேலை இல்லை. அதனால கந்தரனுபதி கூட கெடுவாய் மனமே கதிகே கரவாதி இடுவாய் என்ற பாட்டுல இல்ல, அங்க வரல, விடுவாய் வருது. ஐவாய் வழி செல்லும் அவாவினை என்ற ஐவாய் வழி செல்லும் அவா என்பது ஒன்றுதான். அந்த ஆசை என்பது மனசு சம்பந்தப்பட்டது. அது கண்கள் வழியாக, காது வழியாக, மூக்கு வழி அப்படி போகுது இல்லையா. ஐவாய் வழி செல்லும் அவா, 5 அவா கிடையாது, ஒரே அவாதான். அது 5 வழியாக செல்லுகிறது. காண வேண்டும் என்ற ஒரு ஆசை, கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, உண்ண வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தலே, அதெல்லாம் ஆசை ஒன்றுதான். ஆனா பல வகையான தீனிகள் பறவையா போடணும் இருக்கின்ற 5 பொறிகள். அதை பறவையாக சொன்னார், இந்திரிய பறவை என்று சொன்னார். ஏனென்றால் பின்னால் அது பறக்க போகும், பின்னால இருக்க போறது கிடையாது, எல்லாம் முன்னா போக போகும். எனவே பறக்கின்ற பறவையாக
என்று சொல்ல. கூடு விட்டு அந்த உயிர் போகுது. உயிருக்குத்தானே இதெல்லாம் துணையா இருக்கு. இந்த பறவை எல்லாம் உயிருக்கு துணையா இருக்கு. எனவே உயிரிலே என்ற உடம்பு என்ற கூட்டிலே உயிர் பறக்கிற பொழுது இந்த 5 பறவைகளும் கூட போய்விடுகிறான். இந்திரிய பறவை இந்திரியம் இறைமாண்ட இந்திரியம். அது எப்பொழுதுமே அந்த பறவைக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். அது கொத்திக்கிட்டே இருக்கும். நீங்க பார்த்தா தெரியும். பறவைகளை வளர்க்குறவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா கொத்திக்கிட்டே இருக்கும். அது போல இந்த பொறிகள் எல்லாம் பறவைகள் போல இது அப்படியே ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும். அதற்கு அந்த இறையெல்லாம் போய்விட்டது. இறை மாண்ட இந்திரிய பறவை இரிந்து ஓட பறவைகள் எல்லாம் போய்விட்டன. மனம் இந்திரிய வழி இல்லை. இந்திரியத்துக்கு என்ன வழக்கணும்? மனம் வரணும் இல்லையா? மனம் பற்றல. மனம் பற்றலாம் அதுக்கு வேஸ்டா போச்சு. அது ஒண்ணும் கிடையாது. எனவே இந்திரியங்கள் பரம்பன. பறவை இரிந்து ஓட என்றால் விலகி ஓட அர்த்தம். இறுதியெல்லாம் விலகி ஓட. துறை மாண்டவா பாடி. இந்த துறை என்ற ஒரு வார்த்தை மாணிக்கவாசகர் சொல்றார். சிவஞான சித்தியாலும் துறை என்ற ஒரு வார்த்தை வருது. துறை என்றால் மிகுதியின் அர்த்தம். மிகுதிப்பாடு. அவருடைய தகுதியெல்லாம் உயர்ந்த தகுதிகள், மேலானவன் துறை. அதான் துறைன்னு நம்ம சொல்றோம். மிகுதியை குறிப்பது, மிகுதியை குறிக்கிற சொல் துறை. அது மாண்டவா என்றால் பெருமானுக்கு எல்லாம் உண்டு. செல்வம் உண்டு, அருள் உண்டு என்று சொல்றோம் இல்லையா? எல்லாம் அவனுக்கு உண்டு. அப்படிப்பட்டவனை பாட வேண்டும். இந்த உரை மாண்டது, காமக்கரை மாண்டது, இந்திரியத்துக்கெல்லாம் இறை மாண்டது. நீங்க போச்சு. இந்த மாண்ட என்பதெல்லாம் நீங்கின்னு அர்த்தம். அங்க அன்னைக்கு கூட சொன்ன மாண்டை என்றால் மாண்புமிகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இது அங்க இல்லை. இது மாண்டனா நீங்கி போச்சு. உரை மாண்டை என்றால் சொல்லற்றது. கரை மாண்டை என்றால் கரை இல்லாத கடல். இறைமாண்டை என்றால் இறை இல்லாமல் போய்விட்டது. இல்லை, இந்த இன்மைதான் குறிக்கிறதெல்லாம் மாண்டது என்று. சொல்லற்ற, கரையற்ற, இறையற்ற. அப்போ இறைவன் திருவருளை உணர்ந்தவுடனே உலக ஆசை நமக்கு நீங்கியது. உள்ளே வந்து புகுந்தான். சொல்லுக்கு அடங்காத உள்ளே வந்து புகுந்தனால அனுபவமா நாம் இருக்கும். அவனையே அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது இந்த புலன்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லாமல் போய்விட்டது. பெருமானுடைய இன்பமே சிறந்ததாக போகவே இந்த இந்திரியமாக வருகின்ற புலன்கள் வழியாக வருகின்ற இன்பம் நமக்கு தேவையில்லை. அந்த பாசஞானம் அது இல்லையா? பதிகரணங்கள் நாதாந்தம் கடந்து நாதாந்தம் எல்லாமே நீங்க உரை மாண்டது நாதாந்தம். உரைவாண்டை என்பது நாதாந்தம் கடந்து. கரைமாண்ட காமத்திருங்கிறதுனா அந்த விருப்பம் தான். விருப்பு வெறுப்பற்ற ஒரு நிலை அங்க நமக்கு போய்விட்டது. தத்துவங்கள் கடந்து போயிடும். இந்திரியங்கள் புலன்களை கடக்கிறோம். புலன்களை கடந்தோம். அப்படிதான் தத்துவங்களை கடந்ததுதான். தத்துவம் அந்த வார்த்தைகள், வாக்கு எல்லாவற்றையும் கடந்து போனால் துறைமாண்டவா. அப்படிப்பட்ட பெருமானோடு போய் சேருகிற பொழுது இவையெல்லாம் நமக்கு நீங்குகிறது. அதேதான் அந்த விஷயம் தான். அது கொஞ்சம் நயமா பாடுறாரு. உரைமாண்ட உள்ளொளி உத்தவன் வந்து உளம்புகழும் கரைமாண்ட காமப்பெருங்கடல். அதான் முதல் செய்கிறது. பெருமான் உள்ளத்திலே வந்தவுடனே உலகப்பற்று நமக்கு நீங்கணும். அதான் அடிப்படையாக. அதான் நம்ம சொல்றோம், இந்த பொருள் பற்று, பொருளாக இருக்கிற அந்த பற்று நமக்கு நீங்க வேண்டும். இவனையே பொருளாக பற்ற வேண்டும். அதான் பொருள் பற்றி செய்கின்ற புண்ணிய பூசணைகள் சொன்னார். பூசணைகள்னார் இந்த பொருள் தான் பரம்பொருள் என்று எண்ணி செய்கிறதே தவிர அந்த பொருளுக்காக இந்த பூஜையை பண்ணக்கூடாது. உலகப் பொருளுக்காக பண்ணக்கூடாதுன்னு அவருடைய கொள்கை. எனவே முதல்ல அந்த உலகப்பற்று நமக்கு நீங்குகிறது. நீங்கினால் அந்த கடலை கடந்தால் அது அவள் சொல்வம் கிடையாது. ஆசை என்பது ஒரு கடல். அந்த ஆசை கடல்னா எத்தனை ஆசை கடலை புகுந்துன்னு தாய்மானர் பாடுற. ஆசா நிகழும் நம்முடைய கந்தர் அனுபூதி கூட ஆசா நிகழும் துகளாயபின் பேசா அனுபூதி பிறந்தது என்ற. ஆசா நிகழும்னா விலங்குன்னு அர்த்தம். ஆசை ஒரு விலங்கு போல. அந்த விலங்குகள்லாம் துகளாகின, தூளா போச்சு. ஆசா நிகழும் என்பது நல்வினை தீவினையா இருக்கின்ற விலங்கு. நாம சொல்றோம் இல்லையா, நல்வினை என்பது பொன் விலங்கு, தீவினை என்பது இரும்பு விலங்கு. 2 விலங்கு தான். அது நீங்கினால், ஆசை என்ற விலங்கு நீங்கினால் பேசா அனுபூதி அங்க சொல்லுகின்ற அந்த பேரின்பம் நமக்கு கிடைக்கும். அவரும் கந்தரவனிடம் பாடுற. எனவே உரைமாண்ட உள்வழி உத்தமன் வந்து உளம்புகழும்
கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தவுடனே இறைமாண்ட இந்திரிய பறவையினர் எப்பொழுதுமே இறையை நோக்கி கொண்டிருக்கின்ற பொறிகளெல்லாம் எப்பொழுதும் புலன்களையே நோக்கி கொண்டிருப்பது அல்லவா. நீங்க நீத்தார் பெருமையில கூட அவர் திருவள்ளுவர் வேற நோக்கத்துக்கு சொல்றார், அதை பரிமையாக வேற உரையா எழுதுறார். கடவுள் வாழ்த்து பாடியவர் வான் சிறப்பு என்று அவருடைய அருளை பாடினார். பெருமானுடைய அருள் தான் வான் சிறப்பு என்று மழையில் சொல்லிட்டார். மூன்றாவது நீத்தார் பெருமைன்னு சொல்றார். நீத்தார் பெருமை துறந்தவர்களை சொல்றார், முனிவர்களை சொல்றார். முனிவர்களை சொல்றபோது என்ன சொல்றார்? சுபைய ஒளி கூறு ஓசை நாற்றும் ஐந்தின் பகைதறிவான் கண்ணே உலகின்ற. நீங்க பெருமானை அடைய வேண்டும் என்றால் நீத்தார் என்று சொன்னால் எதை நீட்பது? இறை துறப்பது. மனைவி மக்கள் வீடு அதையே துறக்கிறது அப்படி சொல்ல வருது. சுபை ஒளி ஊர் ஓசை நாற்றத்தை நீங்குன்ற அந்த 5 புலன்களை நீங்கினால்தான் உனக்கு பெருமானுடைய அருள் வருன்றார் இல்லையா. அது பல இடங்கள்ல சொல்றார். அது நீத்தார் பெருமை என்ற 3ஆம் அதிகாரத்தை அதை சொல்றார். அது இவர் வேற மாதிரி எடுத்துக்கிறார். நம்முடைய பரிமையாளர் அதுக்கு சாங்கிய உரைன்னு எழுதுறார். அது வேற. அதாவது இறைமாண்ட இந்திரிய பறவை எரிந்து ஓடுதல் என்றால் சுவையொளி ஊர் ஓசை நாற்றம் 5 பகைதறிவான் கண்ணே உலகு என்றால் அந்த 5 என்பது புலன்கள் எல்லாம் அது நிலையில்லாதது. முதல்ல சிற்றின்பம் அதெல்லாம் அது நமக்கு துணையாக வராது, உயிருக்கு துணை கிடையாது, உடம்புக்குத்தான் துணை என்பது போல அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் மகாபூரத்துடைய தன்மாத்திரைகள், சடப்பொருள்கள், அது நம்மை மயக்குகிறது என்றெல்லாம் எண்ணுவதுதான் வகை தெரிவான்னர். இவர் வேற சாங்கியத்து உரையை எழுதி போயிட்டார், சாங்கிய உரையை சொல்ல போயிட்டார். அதனால அது பெரிய தடை நமக்கு. புலன்கள் தான் நமக்கு தடை. அன்னைக்கு கூட அன்னைக்கு சொன்னோம், தில்லைவாழ்ந்த பாயிட்டு அடுத்து திருநெல்வேலி குயவனாரை ஏன் சொன்னார் என்றால் இந்த புலன்களை வென்றவர். எது தடையோ அதை வென்றவர். அந்த உரைமாண்டு துறைமாண்டு சொன்னாரே, உரைமாண்டவா பாடி என்றால் வாக்கு சுத்தமாக நாடத்தை கடக்கும், அடுத்து புலன்களை கடக்கும். அந்த புலன்களை கடந்து விட்டால் வாக்கு அவசியமே கிடையாது என்றுதான் திருநெல்வேலி குயவனார் அங்க புலன்களை கடந்தார் என்று அதுக்குதான் அவரை பாடுறார் என்று நாம் சொல்றோம். அதற்கேற்றால் கூட சேக்கிடான அவரை புகழ்ந்து பாடுகிறார் என்று நாம் சொல்றோம். அதான் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை எரிந்தோட தோல் நோக்கம் ஆடாமோ என்று சொல்லி. அப்போ உரைமாண்ட உள்ளொளி உத்தவன் வந்து உடம்புகளும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்தோட துறைமாண்டவா பாடி தோல் நோக்கம் ஆடாமோன்னு அந்த 14ஓடு முடிக்கிறார். 20 இல்லை இதுல நமக்கு கிடைக்கலன்னு தெரியுது. பூத்தாரும் பொய்யை புனல் இதுவே இறக்கிறது பேய்த்தேர் முகக்குறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தா உன் சேவடி கூடும் பண்ணும் தோல் நோக்கம் என்று உன்னுடைய திருவிழையை சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அதுதான் இங்கேயும் கூட அப்படிதான் உத்தமன் என்னுடைய உள்ளத்திலே புகுந்தான், அதற்கு வீடு பேருக்கு தடையா இருக்கின்ற இந்திரிய பறவை எனக்கு நீங்கியது, எனவே துறைமாண்டவா பாடி என்று சொல்றார். அதோட நாம் இன்னைக்கு நிறுத்தி வைக்கலாம். திருத்தோல் நோக்கம்.